தொடர்ந்து வந்து என்ன ராஜலட்சுமி தேங்க்யூ அம்மா. சொன்னீங்க சொல்லுங்க. இல்ல 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 இந்த இது திருப்புகழுக்கு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்க இது முடிங்க, நீங்க முடிச்சிருங்க, ஆ, அப்புறம் சரி. பேசிக்கலாம். நான் அடுத்த வருஷம். சிற்றம்பலம். ஆனந்தி அம்மா கால் பண்ணினவா? ஐயா ஐயா காணையில அம்மா நாளைக்கு இதே நேரம் சந்திப்போம். தேங்க்யூ. மிக 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 நன்றி. ஆனந்தி அம்மா கால் பண்ணினீங்களோ? வேற ஒரு லைன்ல நின்றனா? சசி கிருஷ்ணா ஐயா நிக்கிறீங்களோ? ஹலோ. நிக்கிறேன். ஓ ஓ நீங்கள் அந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களுக்கு ஒருக்கா சொல்லி விடுங்க. இப்ப தொடங்குது பண்டு டேட்டு கேட்ட வைக்க. வணக்கம் அம்மா. வணக்கம். ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். தொடங்குவோமோ? ஓ ஓ ஓ வாரேன். நான் ஒருக்கா எழுதி போட்டு வாரேன். ஆனந்தி ஆனந்தி அம்மா அம்மா வரையிலே. லைனுக்கு வாங்க. டக்கண்டு எழுதுறேன் ஐயாவை.
திருவாசகம் திருத்தெள்ளனம் பகுதி 3 என்னண்டைக்கு திரு இல் யாராவது சொல்லுங்க திருத்தெள்ளனம் தானே திருத்தெள்ளனமோ திருத்தோணோக்கமோ இல்ல திருத்தள்ளணும். ஓகே நன்றி. இன்றைக்கு புதிய அன்பர்களும் வந்திருக்கணும் ஐயா, புதுசா கேள்விப்பட்டு. வணக்கம் வணக்கம். நல்லது. எல்லாம் முருகன் திருமுரு. ஓகே ஐயா, நான் ஸ்டார்ட் இன்னைக்கு இதுல ஏர் நிக்கிற சந்திரிக்கா ஏர் நிக்கிறது வேற படிக்காத ஆக்கள் பொருங்க வாரன் விஜி நான் படிக்கவா? ஓகே ஓகே அண்டே படிச்ச நீர் தான். ஓகே நீர் முன் வந்தபடியா ஓகே, எனக்கு அதுல பரவாயில்லை. நான் நினைத்து ஆக்களை நாம செட் பண்ண மறந்துட்டேன். நீரை படியும் சத்தியம், நோ ப்ராப்ளம். 1 2 3 கோ லைவ். திருச்சிட்டம்பலம். ஆனந்தி அம்மா சொன்னா அப்புறம் தான் நீர் படிக்கணுமே. ஆனந்தி அம்மா நிக்கிறீங்களோ? திருச்சிட்டம்பலம். ஆனந்த் நிக்கிறான், வரையில இல்ல. அதான் ஆனந்தி அம்மா. ஆனந்தி அம்மா ஹலோ. ஓகே. திருச்சிட்டம்பலம். இலங்கை அகில புலவர் இலங்கை அகில இலங்கை சைவ புலவர் சங்கம் நடாத்தும் திருவுரை திருவாசக விரிவுரை. ஆனந்தி அம்மா ஏன் நிக்கிறா? பிளீஸ் ஆனந்தி அம்மா. என்ன நடந்தாண்டு தெரியல. எவரேஜ் இல்லையோ, ஏதாவது பிரச்சனை தெரியாதா? நீங்க தொடரவா? திருச்சிட்டம்பலம். இலங்கை இலங்கை சைவ புலவர் சங்க அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்திற்கும் இங்கு தலைவர் கமலநாதன் ஐயா அவர்களுக்கும் ஆனந்தி அம்மா அவர்களுக்கும் இங்கு திருவாசக விரிவுரையை கேட்டு மகிழ வந்திருக்கும் அனைத்து சந்தர்ப்பங்களுக்கும் அன்பு வணக்கங்களை தெரிவிப்பதோடு இந்த திருவாசக விரிவுரையை தேவார புராணத்துடன் ஆரம்பிப்போம். நன்றி. சத்தி படியுங்க. பொன்னார் மீனினே போலி தோலையாரி கசைத்து மின்னார் செஞ்சடி மேலில் கொன்றையணிந்தவனே மன்னே மாமணினே மன்னே மாமணியே மலப்பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே பொன்னார் மேனியனே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவை அழகில்
சிலம்படி வாழ்த்தி வணங்குவார். நம்ம நம பார்வதிபதியை சொல்லணும். பார்வதிபதையே ஹர மகாதேவா நம பார்வதிபதையே ஹர 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 மகாதேவா மகாதேவா நம பார்வதிபதையே ஹர 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 மகாதேவா மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நன்றி சக்தி ஸ்ரீனிவாசன் அவர்களே. தேவார புராணங்களை அருளியமைக்கு மிகவும் நன்றி. இன்று திருவாசக விரிவுரையாற்ற வந்திருக்கும் எங்கள் தலைவர் கமல்நாதன் ஐயா அவர்களை வருக வருக என்று எல்லோர் சார்பிலும் வரவேற்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய எங்களுடைய தொழில்நுட்ப உத்தியோகத்தராக சிறப்பாக கடமையாற்றி கொண்டு இந்த வகுப்பை நல்ல முறையிலே ஒழுங்கமைத்து கொண்டிருக்கின்ற கமலா ரவீந்திரன் அம்மையார் அவர்களுக்கு இந்த நேரத்திலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆனந்தி ஏரட்னம் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் தொழில்நுட்ப கூறாளோ இன்னும் தெரியவில்லை, வரவில்லை. அவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுளாக முன்னொன்று தடைகளை நீக்கி திருவருள் புரிகின்ற சர்வலோக விநாயகப் பெருமான் இந்த திருவாசக விரிவுரைகளை தடையில்லாமல் சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு முன்னொன்று திருவருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, சிதம்பரத்திலே திருநடனம் புரிந்து கொண்டிருக்கின்ற நடராஜ பெருமானுடையதும் சிவகாமி அம்பிகையினுடையதும் பாதார விந்தங்களை பணிந்து, அடியனுடைய குலதெய்வம் குருநாத சுவாமிகளையும் ஆத்மீக குருவள்ளல் அருட்கவி விநாசி தம்பி புலவரியா அவர்களையும் இந்த வேளையிலே வணங்கி, சைவப்புலவர் சங்கத்தை காலங்காலமாக பாதுகாத்து வந்த எங்களுக்கு அறிவு பற்றிய முன்னோர்கள் குருமாரை பணிந்து, இந்த நிகழ்விலே பங்கு பெற்று இருக்கின்ற சைவ பெரியோர்களே, தாய்மார்களே, பிள்ளைகளே, பேரறிஞர்களே, எல்லோருக்கும் இந்த நேர வணக்கங்களை பக்திபூர்வமாக தெரிவித்துக் கொள்வதிலே அடியேன் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். மாணிக்க சுவாமிகளையும் திருவாசகத்தையும் பணிந்து, குருவாக மாணிக்கவா சுவாமியுடைய சிந்தனைகள் எங்களுக்குள்ளே புகுந்து எல்லோரையும் ஈர்க்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, திருச்சிற்றம்பலம். தொல்லையிரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்த ஆனந்தமாக்கியதேன் எல்லை மறுவானறியளிக்கும் வாதபுரனென்கோன் திருவாசகம் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். மீண்டும் சிறப்பாக பெருமானுடைய திருவருளை வேண்டிக் கொண்டு, இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள். கார்த்திகை மாத கார்த்திகை திருவிழா, முருகப்பெருமானுடைய நாள். இந்த குரோதி வருஷத்திலே பல வருஷங்களுக்கு பிறகு 2 கார்த்திகை திருவிழா வந்திருக்கிறது. ஒரு மகோன்னதம். இன்றைக்கு கார்த்திகை 1ஆம் திகதி என்ற வகையிலே இன்றைக்கும் ஒரு கார்த்திகை திருவிழா வருகிறது. இதன் பின்பு இன்னொரு கார்த்திகை திருவிழா பின்பு வருகின்றது. பின்பு வருகின்ற கார்த்திகை திருவிழா தான் கார்த்திகைக்கு கார்த்திகை திருக்கார்த்திகையாக எடுக்கப்படும். 2 வருகின்ற போது இறுதியாக வருவதை எடுக்க வேண்டும் என்பது விதி. அது உங்களுக்கு தெரிய வேண்டும். 2 வந்தால் அது திருவிழாக்களுக்கும் சரி, மிக்கவற்றுக்கும் சரி, பின்னாரதை எடுக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு முருகப்பெருமானுடைய விஜய பூஜைகளும் பெருமானுடைய திருவருளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். சண்முகப் பெருமான் தன்னுடைய வடிவம், சைவத்தை காத்த பெருமான், திருஞான சம்பந்த குழந்தையாக அன்றைக்கு சொன்னேன் அவதாரம் செய்து எங்களுடைய சைவத்தையும் தமிழையும் மிக இக்கட்டான சூழலிலே காப்பாற்றியபடியாத்தான் நாங்கள் இன்றைக்கும் முறைகளை ஓதிக்கொண்டிருக்கிறோம். திருஞான சம்பந்த முத்தி நாயனாருடைய அந்த துணிவும் விடாமுயற்சியும் ஆளுமையும் தான் பின்னுக்கு வந்த பல நாயன்மார்களை எங்களுடைய சைவ சமயத்துக்காக இணைத்து கொண்டது. நல்வழி காட்டினார்கள்.
அந்த வகையிலே கந்த பெருமான் எங்களுக்கு தமிழையும் சைவத்தையும் தந்து வாழ்விக்கின்ற பெருமான் என்று அவரை பிரார்த்தனை பண்ணி கொண்டு திருத்தொள்ளனம் என்ற பகுதியிலே தொடர்ந்து பெருமானுடைய திருவருளோடு நாங்கள் இணைந்து கொள்கிறோம். அன்பர்களே, நான் நினைக்கிறேன் 6வது பாடலை பார்த்து நாங்கள் நிறைவு செய்திருந்தோம். இப்போது நாங்கள் 7வது பாட்டுக்கு போகின்றோம். 6வதை ஞாபகப்படுத்த வேண்டும். அரையாடு நாகம் அசைத்தபிரான் அவனியின் மேல் வரையாடு மங்கைதன் பங்கொடும் வந்து ஆண்ட திறம் உரை ஆட உள்ளொளி ஆட ஒன் மாமலர்கண்களில் நீர் திரை ஆடுமா பாடி தெள்ளனம் கொட்டாமே என்று பாடினார்கள். அதனுடைய மிக அற்புதங்களை நாங்கள் சென்ற வகுப்பிலே பார்த்திருக்கிறோம். அந்த இடத்திலிருந்து தொடர்ந்து நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்த மேற்குறிப்பிட்ட பாட்டிலே வருகின்ற இந்த மகாபாவங்கள் மிக சிறப்பு வாய்ந்தவை. உரையாட, உள்ளொளியாட, கண்ணீர் திரையாட என்று வந்துகின்ற அடிகள் மிக மிக அற்புதம் வாய்ந்தவை. அவற்றை நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். உரை ஆட, அது சொற்களால் தடுமாற்றமடைய நாத்தழும்பு வருகின்ற நிலையிலே ஏற்படுவது. உள் ஒளி ஆட, உள் ஒளி ஆட என்று சொல்கிற போது அது உள்ளுக்குள்ளே இருக்கின்ற அந்த அற்புதம் வாய்ந்த சிவம் என்ற ஒளி. திரை அலை, அது திரை கண்ணீர் திரையாட, ஆறாக ஆனந்த கண்ணீர் ஓடுகின்றது, அது ஆட. மிக சிறந்த ஒரு அம்சத்தை இந்த பாட்டிலே மாணிக்கவா சுவாமிகள் தந்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவற்றை சிந்தித்துக் கொண்டு 7வது பாட்டுக்கு நாங்கள் போகிறோம். பெருமானுடைய பேரர்களோடு 7வது பாட்டுக்கு நாங்கள் வருகிற வேளையிலே திருச்சிற்றம்பலம். ஆவாவரிய அளித்திரள் ஆகாரியன் இந்திரன் வானோர்க்கரிய சிவன் பாபா என்று என்னையும் பூதலத்தே வலிந்து ஆண்டு கொண்டான். பூவாரடிச்சுவடு எந்தலை மேல் பொறித்தலுமே தேயானவா பாடித்தள்ள நம் குட்டாமே. பரமேஸ்வரா, தில்லியம்பல நடராஜ பெருமானி, இந்த பாட்டிலும் நீங்க பார்த்தா தெரியும். இந்த திருத்தொள்ளனத்திலே அடிக்கடி மாணிக்கவா சுவாமிகள் திருமாலும் பிரம்மாவும் கண்டறிய முடியாத சிவம் என்பதை அடிக்கடி வலியுறுத்துகிறார். ஏன் சொல்லுகிறார் என்று யோசிக்க வேண்டும். சிவனுடைய அனுக்கிரகம் பெற்று சிவனுடைய ஆஞ்ஞையின்படி சிவனருளாலே படைப்பு தொழிலையும் மிகச்சிறந்த காத்த தொழிலையும் செய்கின்றவர்களால் கூட கண்டு கொள்ள முடியாமல் இருக்கிறது என்று இருக்கிற போது சாதாரணமானவர்கள் நாம் சிவத்தை கண்டோம் என்று சொன்னால் அது நகைப்புக்கிடம் என்று சொல்லுவார்கள் பெரியவர். இதைத்தான் மாணிக்கவா சுவாமிகள் அடிக்கடி சொல்லுகிறார். ஆகவே இங்கே அசையிலே தமிழிலே ஓசை அசைக்காக சில எழுத்துக்கள் இரட்டிப்பதுண்டு. ஆகா அரியன் இந்திரன், அந்த சிறப்பை எடுத்து சொல்லுகிறார் மாணிக்கவா சுவாமிகள். அந்த அரி என்றால் விஷ்ணு, அயன் என்றால் பிரம்மா, இந்திரன் வானோர்களுடைய தலைவர். இவர்கள் எல்லாம் வானவர்களிலே மிக மேலானவர்கள். இந்திரன் தலைமையிலே வந்தால் 33 கோடி தேவர்களும் வருவார்கள். அது ஒரு விஷயம். இந்திரன் எல்லா கோவிலுக்கும் வருவதில்லை என்று முன்னோர்கள் சொல்லுவார்கள். பல நூல்களும் அதை சொல்லுகிறது. இந்திரன் அருமையான கோவில்களுக்கு, மிக அற்புதம் வாய்ந்த கோவில்களுக்குத்தான் வருவார். எல்லா கோவிலுக்கும் வரமாட்டார். இந்திரன் வந்தால்
இந்திரனுக்கு பின்னாலே அவனுடைய பரிவாரங்கள் எல்லாம் வரும். 33 தேவர்கள், முனிவர்கள், கிம்புருடர்கள், நடனமாதர்கள், கணங்கள் எல்லாம் வரும் என்று சொல்லுவார்கள். எங்களுடைய ஆலயத்திலே நான் சொன்னேன், இன்றைக்கு 600 வருடங்களுக்கு முற்பட்ட நாயக்கர் காலத்திலே கீறப்பட்ட திரைச்சீலி ஓவியம் இருக்கிறது. அதிலே இந்திரன் முன்னுக்கு வர இந்திரனுக்கு பின்னாலே பரிவாரங்கள் எல்லாம் வருவதை கடுக்காய்ச்சாயத்திலே, பெயிண்ட் அல்ல கடுக்காய்ச்சாயத்திலே கீறி வைத்திருக்கிறார். வருஷத்திலே ஒரு முறைதான் அதை கட்டி படையல் போடுவோம், அதை திரைச்சீலியை. அப்போ என்னுடைய குருமார் பல பேர் எனக்கு சொன்னார்கள், தம்பி, திருக்கேதீஸ்வரம், திருக்கோணேஸ்வரம், மதுரை மீனாட்சி அம்பாள் ஆலயம், சிதம்பரம், காசி போல மிகப்பெரிய கோவில்களுக்கு இந்திரன் வருவது போல உங்கள கோவிலுக்கும் இந்திரன் வருகின்ற ஒரு சிறப்பு உண்டு. அதைத்தான் இந்த வரலாறு இந்த திரைச்சீலையிலே காட்டுகிறது என்று நான் திகைத்து போய்விட்டேன். அந்த சம்பவம் ஒவ்வொரு முறையும் நான் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. சில ரகசியங்கள் யாகங்களின் போது எங்களுக்கு தென்படும். இந்த ஒரு மகோன்னதம் இறைவனுடைய திருவருளாலே கிடைக்கின்ற ஒரு பேரன். இப்படியான பெரும் பெரும் தேவர்களாலே கூட விண்ணவர்களுக்கெல்லாம் பெறுதற்கரிய பொம்மானாக அந்த சுவாமி இருக்கிறார். இப்ப ஆகா ஆகா என்றால் நாங்கள் ஆண்டு வியந்து சொல்லுவோம். ஒன்றை பார்த்துட்டு ஆண்டு வாயை திறக்கிறது மாதிரி, ஆகா அரியன் இந்திரன் வானோர்க்கு அரிய சிவன், அவர்களுக்கு கூட அரிய சிவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட சிவபெருமான் பாபா என்று என்னையும் பூதலத்தே வலிந்து ஆண்டு கொண்டார். அந்த சுவாமி எங்கேயோ போய்கொண்டிருந்த என்னை குதிரை வாங்கி கொண்டே ராஜாவுக்கு கொடுத்து முதல் மந்திரியாயிருந்து அந்த கடமைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்க வேண்டிய என்னை வலித்து, வலித்து என்பது ஒரு நல்ல ஒரு தமிழ் சொல்லு. வலித்தல் வேறு, வலித்து என்பது வேறு. இந்த கடலுக்குள்ளே இருக்கிற மீன் எல்லாத்தையும் வலை போட்டு வலித்து எடுப்பார்கள். அது சொல்றது வலித்தல் என்று. சிலதுக்கு இந்த வலித்தல் என்ற விளக்கம் எங்களுக்கு தெரிய வேண்டும். அப்படியே வலித்து அள்ளி எடுப்பது. ஏன் மாணிக்கா சுவாமியை சொல்லி இருக்கிறார் என்று நாங்கள் இந்த இடத்திலே சிந்திக்க வேண்டும். மாணிக்க வாசகருடைய எல்லா தன்மைகளையும் அப்படி சுவாமி வலித்தெடுத்து விட்டார். அவரிடம் இருந்த ஆளுமை, அவரிடம் இருந்த பணம், அவரிடம் இருந்த தைரியம், அவர்கிட்ட வந்த சிந்தனை. அவர் வேற ஏதோ சிந்தனைக்கு போனவர். அந்த சிந்தனைகள் குதிரை வாங்குறதுக்கு அவர் வேற என்ன எண்ணத்தோட வந்தவர். சகலதையும் சுவாமி அப்படியே வலிச்சு ஆட்கொண்டு விட்டார். எல்லாத்தையும் வலித்து அந்த கடலுக்குள்ளே விலையை போட்டு மீனை வலித்து எடுக்கிறது மாதிரி இந்த கரை விலையில என்று பார்த்தா, கடற்கரைன்னு நான் போய் நின்று பார்த்திருக்கிறேன். கொண்டே நடுக்கடலிலே விலையை போட்டு விட்டு மீனவர்கள் 2 பக்கமும் கயரை பிடித்து இழுப்பார்கள். இழுத்து கொண்டு வருகிற போது மிக பரந்த ஏரியாவில இருந்து மீன்கள் எல்லாம் வலித்து கொண்டு வரையக்குள்ள எல்லாம் போய் அந்த வலையக்குள்ளே ஒரு கூடு இருக்கும், அதுக்கு போய் ஒதுங்கி விடும். அதே போல சுவாமி மாணிக்கவா சுவாமிகள்கிட்ட இருந்த எல்லாத்தையும் வலித்து ஆட்கொண்டார். பூதலத்தே, இந்த பூமியிலே, இந்த பூமியிலேதான் இந்த பூவுலகிலே அந்த பெம்மான் அதை செய்தார். என்னை பாபா என்று அவருடைய திருவதனம், திருவடிகள், அவருடைய அருட்பார்வை, அவருடைய முகத்தை சுற்றி இருந்த தேஜஸ், அந்த ஒளி, தெய்வீக ஒளி, அவரோடு இருந்த சிஷியர்கள், அது மட்டுமல்ல அவரோடு இருந்த சிஷியர்கள் எல்லாம் என்னை வலித்து ஆட்கொண்டார்கள். சில இடங்களிலே சிஷியர்கள் குருவை பற்றி சொல்லுகிற போது குரு மேலே பக்தி வரும். இப்ப கமலா மிஸ் அப்படிதான் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அடிக்கடி எடுத்தெடுத்து தங்களுடைய உறவுகள், தங்களுடைய நண்பர்கள், இவர்களுக்கெல்லாம் அடிக்கடி சொல்லி வாருங்கோ, இதுக்கு வாருங்கோ, இதுக்கு வாருங்கோ என்று வலித்து ஆட்கொள்ளுகின்ற வேலையை கமலா அம்மையார் செய்கிறார். அது ஒரு பெரிய கைங்கரியம், பெரும் பேறு. ஏனென்றால் சிவமாம் திருவருளோடு சேர்க்கிற பணி கூட மிகப்பெரிய, தொண்டர்களோடு தொண்டராக சேர்க்கிற பணி மிகப்பெரிய பணி. அப்ப பாபா என்று என்னை வலித்து ஆட்கொண்ட பெருமான். பூவார் அடிச்சுவடு என் தலைமேல் பொறித்தலுமே. இந்த பாட்டு மிக அற்புதம் வாய்ந்தது.
அங்கே திருநாவுக்கரசு நாயனார், சுவாமி எனக்கு சூளக்குறி இடவக்குறி இதெல்லாம் என்ன பொறிச்சுவை, என் உடம்பு முழுவதும் சிவன் சொத்தாக மாற வேண்டும் என்று பாடியது போல இந்த பாடலிலேதான் பூவார் அடிச்சுவடு என் தலைமேல் பொறித்தலுமே என்று மாணிக்கவா சுவாமிகள் அற்புதமாக சொல்லுகிறார். மலர் போன்ற சுவாமி உங்களுடைய திருவடியை என் தலைமேல் வைத்ததும் நான் தெய்வ தன்மையை அடைய பெற்றேன் என்று சொல்லுகிறேன். தேயானவா பாடி, தேயானவா என்றால் தேயானவா எனக்கு தெய்வத்தன்மையை தந்த பெருமான். இந்த வசனம் மிக முக்கியமானது. அதான் சொல்லுவார்கள் குருவினுடைய மகிமை. குருவானவர், அது தீட்சைகள்ல எத்தனையோ தீட்சை இருக்கு. குரு தன்னுடைய கையை அருட்கையாக பாவித்து சிஷியனுடைய சிரசிலே வைத்து அவனுடைய பாவங்கள், கர்ம வினைகள், முற்பிறப்பு வினைகள் எல்லாவற்றையும் நீராக்கி தீட்சை கொடுத்தால் அது ஸ்பரிச தீட்சை. இந்த ஸ்பரிச தீட்சையினுடைய ஒரு வடிவம்தான் திருவடி தீட்சை. அங்கே ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி கிருஷ்ணாவதாரம் எடுத்த போது துவரைக்கிரையாகிய யாதவன் மேல் முடிவெட்ட உபமன்யு முனிவர் நாராயண பெருமானுக்கு தன்னுடைய திருவடிகளை சூட்டி தீட்சை கொடுத்த வரலாறு சொல்லப்படுகிறது. உண்மையிலே பெரும் பேறு அந்த உபமன்யு முனிவர். இறைவனுக்கு திருவடி தீட்சை கொடுத்திருக்கிறார். துவாரகைக்கு அதிபதியாகிய நாராயண பெருமானுக்கு, கண்ணபிரானுக்கு எத்தனையோ மாய விளையாட்டுகளை செய்த அற்புதம் வாய்ந்த அவருக்கு உபமன்யு முனிவர் திருவடி சூடி தீட்சை கொடுத்த வரலாறு சொல்லப்படுகிறது. நான் யோசிக்கணும். இந்த திருவடி தீட்சை, இந்த கையால வச்சு கொடுக்கிற தீட்சை எல்லாரும் கொடுப்பார்கள். திருவடி தீட்சை என்பது அது சும்மா காலால உதைகிறதல்ல. அது குரு மிகப்பெரிய சிவமாம் நிலையில இருந்து கொண்டு கொடுக்கிற தீட்சை. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு திருவடி தீட்சை கொடுக்கணும் என்று இறைவன் நினைத்தார். நினைத்த இறைவன் என்ன செய்தார்? பேசாம அவரோட ஒரு அந்தணர் மாதிரி படுத்துட்டு மெல்ல மெல்ல அரைக்கி போய் தன்ற வயோதிபத்திலே ஏலாம கிடக்கு என்று உளர்றது மாதிரி உளறி ஒரு இடி சுந்தரருக்கு தலையில காலால. சுந்தரர் ஒரு நல்ல மிடுக்கான 16 வயசு நல்ல ஆம்பளை, நல்ல வடிவான மாப்பிள்ளை. அவருக்கு கோபம் வந்து விட்டது. டே கிழட்டு பயல, நீ என்ன வேணுமென்று என்ன தலைக்கு உதைகிறா என்ன என்று கிழவருக்கு ஒரு பேச்சு. கிழவர் சிரித்து விட்டு பேசாமல் சுருண்டு கொண்டு கிடந்தார். கொஞ்ச நேரம் கிடந்து கொண்டு போக திரும்ப ஒரு இடி சுந்தருக்கு தலையில ஓங்கி காலால. சுந்தருக்கு பேர்ந்து கோபம் வந்து விட்டது. என்ன நீ பேர்ந்து மேல கிடைக்கிற, காலம் முறிச்சறிஞ்சு விடுறோம் தெரியுமோ என்று. சுந்தருக்கு தெரியாது, இறைவன் தான் வந்திருக்கிறார். 3ஆம் தரமும் ஒரு இடித்து விட்டு சுவாமி மறைந்து விட்டார். அந்த எதுவும் 3 முறை செய்வது என்று சொல்வார்கள். கோவிலை 3 முறை வலம் பெறுவது போல இந்த 3 முறை தீபம், தூபம், உபச்சாரங்கள் இறைவனுக்கு காட்டுவது போல சுற்றி ஓம் என்ற பிரணவ வடிவத்திலே 3 முறை காட்ட வேண்டும். 3 என்பது அவ்வளவு சிறப்பு. 3 தரம் திருவடி தீட்சை கொடுத்து விட்டு சுவாமி மறைந்து விட்டார். அப்போதுதான் சுந்தர திகைத்து போய் வந்தது இறைவன் என்பதை உணர்ந்து சுவாமி கிடந்த இடமெல்லாம் தொட்டு தொட்டு அழுதார் சுந்தரர். பெருமானே, இந்த இடத்துல நீ எனக்கு திருவடி தீட்சை கொடுக்கணும் என்று ஒரு கிழவன் போல வயது போன இயலாதாள் மாதிரி படுத்து இந்த குளிருக்குள்ள நடுங்கிக் கொண்டு உதைவது போல உதைந்து என் திருவடி தீட்சையை தந்து என்னிடம் இருந்த சில பாவங்களை கூட நீக்கிவிட்டாயே பெருமானே, உன் பெருமை என்ன என்று வியந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார். உண்மையிலே அந்த இடம் மிக மிக அற்புதம் வாய்ந்த ஒரு இடமாக நாங்கள் சிந்திக்க வேண்டும். அப்ப இந்த திருவடி தீட்சை என்பது இறைவனாலே கிடைக்கிறது என்றால் அது எல்லாருக்கும் கிடைக்காத பெரும் பேர். அவரை கொடுக்கணும் என்று சுவாமி நினைத்து விட்டார் என்றால் அவர் கொடுத்து கொள்வார்.
அந்த அற்புதத்தை தான் இந்த இடத்திலே சொல்லுகிறார். சுவாமி பூவார் அடிச்சுவடு என் தலைமேல் பொறித்தலுமே. இந்த பொறித்தல் என்ற சொல்லுக்கு ஒரு விளக்கம் தெரியணும். இப்ப நீங்க தலைமேல் வைத்தலுமே அண்டியில சொல்லே, ஏன் மாணிக்கவாசகர் பொறித்தலுமே என்று சொன்னார்? பொறித்தல் என்றால் அடையாளம் பதிகிறது. சும்மா கைய வைக்கிறதுக்கும் உதைகிறதுக்கும் பொறித்தல் என்ற அடையாளம் வைப்பதற்கும் விசேஷம். அப்பர் சுவாமிகளுக்கு சூலக்குடி இடவக்குடி எல்லாம் பொறித்தார். ஒரு காலமும் அழியாம இருக்கிறது. இங்கேயும் மாணிக்கவா சுவாமிகளுக்கு இந்த பாட்டிலே அவர் சொல்லுகிறார், தலைமேல் பொறித்தலுமே என்றால் சுவாமி திருவடியை வச்சு அந்த திருவடியை அப்படியே பதித்து விட்டார் என்பது பொருள். பதித்து விட்டார் என்றால் அப்படியே பதிந்து விட்டது. பதிந்தது எப்போதும் இருக்கும். மனசிலே பதிந்தது அழியாது, ஆழ்மனதிலே பதிந்தது. சுவாமி பதிந்ததும் அழியாது. சில பேருக்கு சில இடங்களிலே இயல்பாகவே நாகக்குறி பதிந்திருக்கும். சில பேர் காட்டார்கள், சில பேருக்கு இருக்கிறது. என்னுடைய அப்பப்பா அவர்களுக்கு கையிலே வேல் பதிந்திருந்தது. வலது கையிலே அப்படியே காட்டு நான் பார்த்தது, அப்படியே வேல், முருகனுடைய வேல் அப்படியே பதிந்திருந்தது நான் பார்த்தோம். சில பேருக்கு சூலம் பதிந்திருக்கும், வேல் பதிந்திருக்கும், நாகம் பதிந்திருக்கும், சங்கு சக்கரம் பதிந்திருக்கும். அதுகள் எல்லாம் பெரும் புண்ணியம் செய்தவர்கள் சொல்ல வேண்டும். சில ரகசியங்களை எல்லாருக்கும் நீங்க காட்டக்கூடாது. காட்டினா அது சித்திக்காது. ஏன்னா இதுகளெல்லாம் இறைவனாலே கிடைக்கின்ற திருவடிப்பேறு. ஆகவே மாணிக்கவா சுவாமிகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரும் பேரை இறைவன் செய்ததை இங்கே சொல்லுகிறார். பொறித்தலுமே என்றால பதித்தலுமே, பதிஞ்சு போயிருந்து, பாதம் ஒற்ற திருமுடியில பதிந்து போயிருந்தது. தேயானவா பாடி, அந்த பெருமையெல்லாம் நீங்கள் பாடி பாடி தெள்ளோணம் கொட்டுங்கோ. தெள்ளோணம் கொட்டினீங்கள் என்றா எனக்கு சுவாமி தந்தது மாதிரி உங்களுக்கும் தருவார் என்று சொல்லுகிற ஒரு அற்புதம் தான் இந்த பாட்டிலே நாங்கள் சிந்திக்கக்கூடியது அன்பர்களே. ஆகவே அற்புதம் வாய்ந்த ஒரு பாட்டு. ஆகா அரி அயன் இந்திரன் வானூர்க்கு அரிசிவன் பாபா என்று என்னையும் பூதலத்தே வலித்து வலித்து ஆட்கொண்டான். பூவார் அடிச்சுவடு என் தலைமேல் பொறித்தலுமே தேயானவா பாடி தெள்ளோணம் கொட்டாமே. இந்த பாட்டை படிக்கிற போது நாங்கள் என்ன சிந்திக்க வேண்டும்? சுவாமி எங்களுக்கு இந்த திருவடி தீட்சை தரும். அந்த தீட்சை பெற்றுட்டோம்னா எங்களுக்கு பெரும் பேர். சுவாமியை எப்பவும் பிரார்த்தனை பண்ணோம், நீ எப்படியாவது குருவாக வந்து எனக்கு திருவடி தீட்சை தான். நான் ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு இன்றைக்கும் பூஜை முடிஞ்சா கையிலே பூவன் நீரும் போட்டு ஏதாவது குறை இருந்தா பொறுத்தருளப்பான்னு சொல்லி 3 முறை சுத்தி சுவாமியின் பாதத்துல போட்டு என்னுடைய தலையை சுவாமியின் பாதத்துல கொண்டு போய் வச்சு மோதி, சுவாமி நீதான் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அப்ப இது ஏதோ முன்வினை பயன், பெருமானை பூஜிக்கின்ற அந்த பலன் கிடைத்தபடியே அதை செய்யக்கூடிய தன்மை இறைவன் தந்திருக்கிறார். இது நாங்கள் எத்தனையோ பிறவிகள்ல செய்த புண்ணியத்தாலே தான் இது கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. ஆகவே அந்த மாதிரி நீங்களும் பிரார்த்தனை பண்ணணும். அது சுவாமி என்ன வடிவத்திலே வருவார் என்று தெரியாது. அவர் எப்படி வடிவத்திலும் குருவாக வரலாம். அதே போல உங்களை வலித்து ஆட்கொள்ள வேண்டும் என்று வேண்ட வேண்டும். வலித்து ஆட்கொள்ள வேண்டும். பெருமான் புவார் அந்த அடிச்சுவடு போல மாணிக்கவா சுவாமிகளுக்கு சூட்டியது போல என் மேலே சூட்ட வேண்டும். இதன் மூலம் தெய்வத்தன்மை உண்டாகும். அடுத்தது தெய்வத்தன்மை உண்டாகும். இந்த 3 விஷயம் நீங்க பாருங்க. ஒன்று, சுவாமி குருவாக வந்து உங்களை வலித்து ஆட்கொள்ளணும். உங்கள்கிட்ட இருக்கிற எண்ணம், உங்கள்கிட்ட இருக்கிற காஜி பணம் எல்லாத்தையும் அப்படியே அள்ளி, மீன் பிடிக்கிறது மாதிரி அள்ளி எடுக்கணும், வலித்து ஆட்கொள்ளணும். மாணிக்கவா சுவாமிகள் எல்லாத்தையும் சுவாமிக்கே கொடுத்தார். குருவுக்காக பணம், பொருள், காசு, குதிரை வாங்க கொண்டு வந்து எல்லாம் கொடுத்தார். பின்பு அவர் தன்னுடைய திருவடிகளை பொறித்தார். பின்பு தெய்வத்தன்மை உண்டாக விதித்தார்.
இந்த மூன்றும் நடக்க வேண்டும் என்பதை எடுத்து சொல்லுகிற ஒரு அற்புதமான பாட்டு இந்த பாட்டு என்பது. ஆகவே இந்த பாடல்ல இந்த சிறப்பை எடுத்துக்கொண்டு அப்ப நயன தீட்சை இருக்கு. பார்வையால குரு அஞ்ஞானத்தை நீக்கி மெஞ்ஞானத்துக்கு. ஸ்பரிச தீட்சை, ஸ்பரிச தீட்சையில ஒன்றுதான் இந்த கையால கொடுக்கிறது, அதே போல திருவடியால கொடுக்கிறது. யோக தீட்சை, யோக சாத்திரப்படி கொடுப்பது யோக தீட்சை. இப்படி ஒவ்வொரு தீட்சைகள், பல தீட்சைகள் இருக்கு. அந்த தீட்சைகள்ல குரு இந்த தீட்சையை தரணும். இதுவும் ஒரு தீட்சை, அது பெரிய தீட்சை, இறைவனாலே கிடைக்கிற தீட்சை. அதை நீங்கள் எல்லோரும் பிரார்த்தனை பண்ண வேண்டும் என்று இந்த வேளையிலே வேண்டிக் கொண்டு அடுத்த பாடலுக்கு நாங்கள் போவோம். திருச்சிற்றம்பலம். கரங்கு ஓலை போல்வது ஓர் காயம் புறப்போடு இறப்பு என்னும் அறம்பாவம் என்று இரண்டு அச்சம் தவிர்த்து என்னை ஆண்டு கொண்டான் மரத்தே மறந்தேயும் தன்களல் நான் மறவா வண்ணம் நல்கிய நத்திரம் பாடல் பாடினாம் தெள்ளனம் கொட்டாமே. சுவாமி, கரங்கு ஓலை போல்வது ஓர், கரங்கு என்று சொன்னால் அது சுழல்கின்றது என்பது போல். ஓலைக்காத்தாடி, இதுல நீங்க எத்தனை பேர் செய்திகளோ தெரியாது. நாங்கள் சின்னல்ல இந்த ஓலைக்காத்தாடு செய்யறது. இத நீங்க செய்திகளோ உங்களுக்கு தெரியாது. நாங்க சின்னல்ல இந்த முள்முருக்கம் கொட்டு இருக்கு, முள்முருங்கம் கொட்டை எடுத்து சீமேந்து காரையில மேலையும் கீழையும் போட்டு தேய்க்கிறது. தேய்ச்சா மட்டமா வரும். உள்ளுக்குள்ள கம்பியால இடிச்சா உள்ளுக்குள்ளே அது குழல் மாதிரி வரும். குழல் மாதிரி வந்தா பிறகு ஈக்கி எடுத்து ஈக்கில ஓலைய கணக்கா வெட்டி ஈக்க பிளந்து இந்த ஓலைய மேல் பக்கம் நடுவில் வளைச்சு அப்படியே வளைச்சு அப்படியே ஈக்க செருகி இந்த குழலுக்குள்ள போட்டுட்டு காத்துன்ற எதிர் திசைக்கு கொண்டு ஓடுறது. ஓட சுத்தும் காத்தாடி. சின்னல்ல எங்களுக்கு அது ஒரு பெரிய விளையாட்டு. உடவெல்லாம் ஓடுறது. ஒரு ஓலை போட்டாலும் சுத்தும், அல்ல ரெண்டு ஓலை போட்டாலும் சுத்தும். என்னும் வேகமா இன்னும் ஒரு வேலை செய்வன். நாங்க தடிகள்ல கட்டி கட்டி உயர்த்தி நெடுக சுத்தி கொண்டிருக்கக்கூடிய வீட்டில பெரிய மரங்கள்ல கட்டி விட்டுருவோம். அது காத்தடிக்க அந்த திசைக்கு திருப்பி நெடுக சுத்தி கொண்டே இருக்கும். எனக்கு இப்ப இது சொல்லிக்கே எனக்கு ஞாபகம் வந்து மாணிக்கவாசகத்தில் அதை பார்த்திருக்கிறேன். இப்ப வந்த காத்தாடிகள் எல்லாத்துக்கும் முந்தி அந்த காத்தாடி தான் எங்கட காத்தாடி. மிக நாங்கள் சின்னல்ல இந்த வெட்ட வெளிகள் எல்லாம் ஓடி சுட்டி அடிக்கிறது வயலுக்கு எல்லாம். அதே போல இங்க சொல்லுகிறார், கரங்கு ஓலை, இந்த பனை ஓலையில செய்த இந்த காத்தாடி போல ஓர் காயம் புறப்போடு இறப்பு என்னும் என்று குறிப்பிடுகிறார். காயம் என்றால் எங்களுக்கு தெரியும் உடம்பு. ஓலை காற்றாடி சுழல்வது போன்று இந்த உடல் வந்து பிறக்கவும் இறக்கவும் செய்கிறது. ஒரு வட்டம், பிறப்பு பெந்து இறப்பு, பெந்து இறப்பு பெந்து பிறப்பு, மாறி மாறி ஒரு சுழல் வட்டத்திலே வருகிறது. ஆகாயத்திலிருந்து மழை பெய்கிறது நீராக, நீர் பேந்து ஆவியாகிறது, பேந்து முகிலாக போகிறது, பேந்து குளிர்கிறது, பேந்து பெய்கிறது. இப்படி ஒரு சுற்றோட்டத்திலே நடைபெறுவது போல அல்லது ஓலை காத்தாடி சுத்துவது போல இந்த உடல் பிறக்கவும் இறக்கவும் செய்கிறது. அதைத்தான் சொன்னார், கரங்கு ஓலை போல்வது ஓர் காயம் பிறப்போடு இறப்பு என்னும் அறம்பாவம் என்று இரண்டு. அப்படி பிறந்து இறந்து உழல்கிற போது நாங்கள் சண்டை செய்கிறோம். புண்ணியம் பாவம் என்ற இருவினைகளை உடல் செய்கிறது. இந்த இருவினைகளுக்குள்ளே எல்லாம் அடங்கும். ஒன்றில் புண்ணியத்துக்கு சேரும் அல்லது பாவத்துக்கு சேரும். இதை இருவினை உடல் செய்கிறது. இந்த இருவினையிலிருந்து யாரும் தப்ப முடியாது. இது நடக்க நடக்க நிழல் போல தொடரும். இதை அழகாக மன்னிக்க வேண்டும் பட்டினத்தடிகள் சொல்லுகிற போது
அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே மெத்திய விழியம் பொழுகிய மாதரும் வீதி மட்டே கெத்தல மேல் தலை வைத்தலும் ஐந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமே. மிக மிக அற்புதமான ஒரு பாடல் பட்டினத்தடிகளுடைய பாடல். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே. ஒருவர் செத்து விட்டால் அத்தம் என்றால் அவருடைய செல்வம், அவருடைய வாழ்வு, அவருடைய புகழ், இது எல்லாம் வீட்டோட போய்விடும். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே. செத்த பின்பு கந்தையாண்ட செத்துப்பே கிடக்கிறார் என்று ஒரு கொஞ்ச நேரம் சொல்லுவான். அதுக்கு பிறகு சொல்லுவான் மையம் கிடக்குது என்றுவான். பேரையும் மறந்து அவனுடைய செல்வச் செழிப்பு, அவன் எத்தனை சொத்து சுகம், எத்தனை பிள்ளை, எத்தனை நகை நட்டு, எவ்வளவு காசு, பேங்கில் எவ்வளவு பேலன்ஸ், அது இதெல்லாம் பார்க்க மாட்டான். எல்லாம் இறந்த உடனே வீட்டோட போய்விடும். பட்டினத்தடிகள் அழகாக சொன்னார். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே. இதுக்கு மேல மெத்திய விழியம் பொழுகிய மாதரும் வீதி மட்டே. அத்தானே பொத்தானே நீ எல்லாட்டி செத்தேனே. ஆசை மொழி பேசி, காதல் மொழி பேசி, மாயாசாலம் எல்லாம் காட்டி மனைவி ரொம்ப பத்திரமா பாப்பாள் புருஷனை. அந்த மனைவி கூட மெத்திய விழியம் பொழுகிய மாதர், கடைக்கண்ணால, நான் முன்னு சொன்னேன், கடைக்கண் பார்வைக்கு எல்லாம் விழுந்து போயிடுவான். கடைக்கண்ணால பார்த்து மறுட்டி எல்லாம் விளையாட்டு விட்ட மனைவியும் பிரேதம் தூக்கி கொண்டு போய்க்குள்ள கேற்றுக்குள்ள கொண்டு போய் இடப்பக்கம் 3 தரம் சுத்தி மார்பிலை அடிச்சு அடிச்சு கத்து கண்டுவான். 3 தரம் சுத்தி கத்தி போட்டு ஐயோ பொரியலே என்று கத்தி விழுந்து அடிச்சு எல்லாம் அதோட கதை முடிஞ்சது, வா இழுத்து கொண்டு போடுவாங்க உள்ளுக்குள்ள. மெத்திய விழியம் பொழுகிய மாதரும் வீதி மட்டே. இதுக்கு மேலே ஒருத்தன் கொள்ளிக்கூடம் கொண்டு போவாங்க. பொடியன் கத்தல மேல் தலை வைத்தலும் மைந்தரும் சுடுகாடு மட்டே. அப்பா அப்பா நீ இல்லாட்டி நான் இன்னண்டப்பா இருக்க போறேன், நீதானப்பா எல்லாம் என்று சொன்னவன் சுடுகாட்டுக்கு கொண்டு போய் கையில கத்திய கொடுத்து, டே திரும்பி பாராதேடா கொப்பருக்கு கொள்ளி வைக்கிறது என்று சொல்லி தலையில கொள்ளிய செறியிட்டு திரும்பி பாராம ஒரா வீட்டு என்று ஏற்றி கொண்டு வந்து விடுவான். ஆகவே மைந்தரும் சுடுகாடு மட்டே என்று சொன்னார். சுடுகாட்டோட மைந்தரும் போயிடுவா. 8 செலவு அதெல்லாம் முடிஞ்சோட கதை முடிஞ்சுது. ஆனா எல்லாரும் எப்படி இடையிலே விட்டுட்டு போனாலும் பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமே. இந்த புண்ணியம் பாவம் என்ற ரெண்டும் அவரை விட்டு போகாது, அது தொடரும். எத்தனை புறப்படுத்தாலும் அத்தனை புறப்புக்கும் அது தொடரும். புண்ணியமும் பாவமும் தொடரும். பாவம் செய்தால் பாவம் தொடரும், புண்ணியம் செய்தால் புண்ணியம் தொடரும். அதுக்கேற்றபடி பிறவி உண்டாகும். இந்த விஷயத்தை மாணிக்கவாசக சுவாமிகள் இதிலே எடுத்து கூறுகிறார். இது பட்டினத்தடிகளுடைய பாடலோடு ஒத்து போகக்கூடியது. அப்ப என்ன செய்கிறது? புண்ணியம் பாவம் ரெண்டையும் சமநிலையாக்குகிற நிலை வேண்டும். மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு அந்த நிலை ஏற்பட்டது குருவாலே. அதுதான் முதல் பாட்டிலே அவர் சொன்னார். என்னை நீ வாவா என்று வலித்து ஆட்கொண்டு உன் திருவடி சுட்டி தெய்வத்தன்மை உண்டாக்கினாய். தெய்வத்தன்மை உண்டானால் இருவினை ஒப்பு வந்துடும். சைவ சித்தாந்தம் அதை சொல்லுகிறார். நல்வினை தீவினையை சமனாக கருதுகிற பாட்டு. அண்மையிலே ஒரு முருகனுடைய பாட்டு உங்களுக்கு தெரியும், 6 முகம். அப்ப நாங்கள் சமனாக மதிக்கிற நிலை அந்த பாட்டு சொல்லுகிறது. வெற்றி தோல்வி, இன்பம் துன்பம், உயர்வு தாழ்வு, செல்வம் வறுமை, பட்டினி நல்ல சாப்பாடு இருக்கிற நிலை, எல்லாத்தையும் சமனாக கருதுகிற நிலை வேண்டும். அது தெய்வத்தன்மையாலாதான் வரும் என்று மாணிக்கவாசக சுவாமிகள் முதல் பாட்டில் சொல்லிட்டார். பாவம் செய்தா பாவ பிறப்பு, புண்ணியம் செய்தா புண்ணிய பிறப்பு, பிறப்பு அறாது என்கிறது சைவ சித்தாந்தம். ஆகவே நல்வினையையும் தீவினையும் சமனாக கருதினால் தான் இந்த பாவம் புண்ணியம் இல்லாமல் போய் பிறவி இல்லாமல் போகும். அதான் சொன்னார், தெய்வத்தன்மை உண்டாக்கினார். தெய்வத்தன்மை வந்தா திருவருள் சக்தி எங்கள படிஞ்சிரும். பேர்ந்து நாங்க இதுகளை எல்லாம் பெருசு பார்க்க மாட்டோம். ஆகவே இங்கே அவர் அதை முக்கியமாக சுட்டி காட்டினார். சுவாமி
நீ என்ன செய்கிறாய்? அறம்பாவம் என்ற இரண்டும் அச்சம் தவிர்த்து என்னை ஆண்டு கொண்டாய். இந்த அச்சம் தவிர்த்தல் என்பது மிக மகோன்னதம் மிக்க ஒன்று. அந்த பயத்தினின்றும் நாங்கள் விடுபட வேண்டும். பாருங்க, எங்களை அறியாம ஒரு பயம் வரும். எங்களுக்கு கஷ்டம் வந்துடுமோ தெரியாது, அல்லாட்டி வாழ்றதுக்கு வசதி இல்லாம போயிருமோ என்னொன்று அப்படி பயம் வந்தால் அதுவும் கூடாது. பாவம் செய்துட்டமோண்டு பயந்தாலும் அதுவும் கூடாது. நிறைய புண்ணியம் செய்திருக்கிறோம், இதனால என்ன அதை இங்கே அச்சந்தவித்து என்றார். இந்த புண்ணியம் பாவம் என்ற இருவினை உடல் செய்கிறது. இந்த பயத்தினின்றும் என்னை விடுவித்து சிவன் என்னை காப்பாற்றியருளினான் என்று குறிப்பிடுகிறார் இந்த இடத்திலே. பெருமானே, நீ அச்சந்தவித்து என்னை ஆண்டு கொண்டாய். மரத்தேயும் தன்கழல் நான் மறவா வண்ணம் நல்கிய அத்திரம் பாடல். மரத்தே என்றால் அவன், நான் பெருமானே உன்னை ஒருபோதும் மறக்காமல் இருக்க வேண்டும், ஒரு காலத்திலும் மறவாதிருக்கும்படி செய்ய வேண்டும். நான் முன்னுக்கே ஒரு கண்ணிமைக்கு நேரம் கூட சுவாமி உன்னை பறக்க கூடாது. அவன் மறவாத வண்ணம், மரத்தேயும் தன்கழல் நான், உன்னுடைய திருக்கழல்களை மறக்காமல் அதை எப்போதுமே நினைத்து கொண்டிருக்க வேண்டும் சுவாமி. அந்த பெரிய பேரை தர வேண்டும் சுவாமி. அந்த நிலையை தருவதை பெருமைகளை பாடி பாடி தெல்லோனும் கொட்டோனும் என்று சொல்லுகிறார். இது என்ன என்று சொன்னா, பரமபோதத்தை பெற்றவர் பிறகு ஒருபோதும் அதை மறப்பதில்லை என்று சொல்லுவார்கள். இந்த மேலான நிலை வந்துவிட்டால் அந்த நிலையை நாங்கள் ஒருபோதும் மறப்பதில்லை. தெய்வத்தன்மை வந்துவிட்டால் நாங்கள் பின்பு அதை நாங்கள் மறக்க மாட்டோம், தொடர்ந்து அதிலேயே இருப்போம். அதை பாடி பாடி தெல்லோனம் கொட்டுங்கோ என்று சொன்னால், நீங்கள் அறம்பாவத்தை சில பேர் நான் அன்னதானம் செய்யறேன், ஏன் செய்யற? அது புண்ணியம் தேடுறதுக்கு என்றார். அந்த சொல்லும் வரக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? அது சுவாமிக்காக ஏதோ செய்கிறேன், சுவாமி என்ன பார்த்துக் கொள்வோம். கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகிறார் அர்ச்சுனனுக்கு, அர்ச்சுனா, நீ செய்கிறாய் என்று நினைக்கிறாய், அதுதான் நீ அச்சப்படுகிறாய். அவன் அம்புவில்லை எல்லாம் போட்டுட்டு பேசாம அங்கால பாக்குறான், அடையெல்லாம் சொந்தக்காரன் நிக்கிறாங்க, கல்வி கற்பித்தவர் குரு நிக்கிறார், தம்பிமார் நிக்கிறாங்க, அண்ணம்மா எல்லாம் சொந்தக்காரனா கிடக்கு, சித்தப்பன் நிக்கிறான். இவங்களோடய நான் சண்டை செய்கிறது என்று கருதி விட்டு காண்டிபத்தை தேர்ல வச்சுட்டு அப்படியே சோம்பி தேம்பி அப்படியே இருந்து விட்டான் அர்ச்சுனன். கிருஷ்ண பரமாத்மா திகைச்சு போனார். அர்ச்சுனன் வில்லு தூக்க இல்லையண்டா தம்பிமார் ஒருதனுமே போக மாட்டான் சண்டைக்கு. அவனை நம்பித்தான் முழு தம்பிமாரும் நிக்கிறாங்க. அண்ணன் உதிஷ்டனும் தர்மராஜனும் அப்படித்தான் இருக்கா. அப்ப இவன் யுத்தம் செய்யாட்டி பாரத யுத்தம் வராது, அதர்மம் அழியாது, தர்மம் தோற்று போயிடும், அதர்மம் வென்றுவிடும். இதெல்லாம் நடக்கக்கூடாது. ஆகவே சரியான ஒரு நிலை இருக்க வேண்டும் என்று கருதி கொண்டு அர்ச்சுனனை அந்த துக்கத்திலிருந்து தேற்றுகிறது இந்த துக்க விசாரணை யோகம். தேற்றுகிறார் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி கிருஷ்ணர் கண்ணபெருமான். அர்ச்சுனா, நீ செய்தாய் என்று கருதாதே, நீ செய்வதெல்லாம் என்னை வந்தடையும், என்ன எனக்கு வருதுன்னு நினைச்சு கொண்டு செய், உனக்கு இந்த பாவம் ஒன்றும் இருக்காது, உன்னை வந்து ஒன்றும் சேராது. நீ பாவம் புண்ணியம் என்றதை கருதாதே, எல்லாம் எனக்காக செய், எல்லாம் என்னட்ட வருது, நான் திருப்பி என்னென்ன கொடுக்கணும் எனக்குத்தான் தெரியும் என்று சொன்னார் கிருஷ்ணர். அர்ச்சுனா, எழும்பு, வில்லப்படி யுத்தத்தை செய், இது தர்மத்துக்கான யுத்தம் என்று சொன்னார். இதே மாதிரி இங்கே மாணிக்கவா சுவாமிகள் சொல்லுகிறார், இந்த பயத்தினின்று சிவன் என்னை காப்பாற்றினான். அப்ப நீங்கள் அன்பர்களே, நாங்க ஒரு நாளும் பாவம் செய்கிறோம் புண்ணியம் செய்கிறோம் அப்படியெல்லாம் நினைச்சு கொண்டு காரியத்திலே ஈடுபடக்கூடாது. இதை நான் சொல்லவில்லை, மாணிக்கவா சுவாமிகள் சுட்டி காட்டுகிறார். அந்த பெருமையை பாடி தெள்ளனம் கொட்ட சொல்றார். அப்படி தெள்ளனம் கொட்டினா
பரமபதம் உங்களை வந்து சேரும், தெய்வாம்சம் வந்து சேரும் என்பது அவருடைய கருத்து. அந்த சிந்தனையை நாங்கள் சிந்தித்துக் கொண்டு 9வது பாடலுக்கு போகின்றோம். திருத்தொள்ளடம் 9வது பாடல். திருச்சிற்றம்பலம். கல்நாருரித்து என்ன என்னையும் தன் கருணையினால் பொன்னார்கடல் பணித்து ஆண்ட பிரான் புகழ் பாடி மின்னேர் நுடங்கு இடைச்சும் துவர்வாய் வெண்ணகையீர் தின்னா தின்னா என்று தெள்ளனம் குட்டாமோ. திருச்சிற்றம்பலம். பெருமானே, கல்லார் உரித்து என்ன என்னையும் தன் கருணையினார். நல்ல ஒரு இது கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்த காலத்துல பொருந்தக்கூடிய ஒரு கருத்தை மாணிக்க சுவாமிகள் இந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறார். இந்த கல்லினின்றும் நார் உரிப்பது என்பது சொல்லுவார்கள். கல்லில நார் உரிக்கலாமா? கல்லிலே நார் உரிப்பது என்பது முடியாத ஒரு காரியம். அப்ப கல்லினின்று நார் உரிப்பதை ஒப்ப என்னை தன் பொன் போன்ற திருவடியை பணியும்படி செய்திருக்கிறார் சிவபெருமான் என்று சொல்லுகிறார். கல்லார் உரித்து என்னையும் தன் கருணையினால் பொன்னார் கடல் பணித்து ஆண்ட பிரான் புகழ் பாடி. அப்படிப்பட்ட பெரும்பேறு. திருவாசகத்தை படிக்கிற போது கல்லும் கசிந்துருகும் என்று சொன்னார்கள். கல்லுல நீர் இருக்கு, கருங்கல்லில பஞ்சபூதங்களும் இருக்கு. அதான் விக்கிரகம் அதிலே செய்வது. கல்லுக்குள்ளே நெருப்பு இருக்கு, கம்பியால சுரண்டினா நெருப்பு பொறி பறக்கும். கல்லுக்குள்ளே வாயு இருக்கிறது, கல்லுக்குள்ளே நீர் இருக்கிறது, கல்லுக்குள்ளே அது பூமாதேவியினுடைய அம்சம் பிருதிவி அம்சம் இருக்கிறது. பஞ்சபூத அம்சங்கள் ஆகாய வழி இருக்கிறது. இது எப்படி என்று சொன்னா, பெரிய கருங்கல்லுக்குள்ள தேரை இருக்கு. முள்ளுக்குள்ள தேரை மேஞ்ச கல்லி சுவாமி விக்கிரகம் செய்யக்கூடாது. அப்ப சிற்பாச்சாரியாருக்கு இந்த மயமதம் மானசாரம் தத்துவ நிதி சிற்பரத்தினம் காஜியபாகம் விக்கிரம் ஒரு விஷயம் இப்படி பெரிய சிற்ப சாத்திரங்கள் சொல்லுகிறது. தட்டி பார்த்து கல்லை தட்டி பார்த்து சிற்பி ஆண்கல்லா பெண்கல்லா அலிக்கல்லா என்று முதல் கண்டுபிடிப்பார். பின்பு தேரமேந்த கல்லா தேரமேயாத கல்லாண்டு கண்டுபிடிப்பான். எவ்வளவு அனுபவம்! அவன் தட்டி பார்த்துட்டு தேரை இருக்குன்னு சொன்னால் அதை உடைச்சா உள்ளுக்குள்ளால தேரவர். அப்ப கல்லுக்குள்ள தேரை இருக்கண்டால் தேரை சுவாசிக்கிறதுக்கு காத்து இருக்கு, தேரை குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கு, தேரை வாழ்றதுக்கு வழி இருக்கு, தேரை இருக்கிறதுக்கு வெப்பம் இருக்கு, மண் அம்சம் அஞ்சும் கருங்கல்லுக்கு இருக்கிறது என்பதை அந்த தேரை வசிக்கிறத வச்சு கொண்டு முடிவெடுக்கலாம். இதை வைத்துக் கொண்டுதான் கருங்கல்லிலே விக்கிரகம் செய்தார். பஞ்சபூத அம்சங்கள் அதிலே நீக்கமர நிறைந்திருக்கிறது. இறை அம்சம். ஆண் கல்லில ஆண் விக்கிரகமும் பெண் கல்லிலே பெண் விக்கிரகமும் செய்ய வேண்டும். அலிக்கல்லு ஆசனத்துக்கு போட வேண்டும். சுவாமி இருக்கிறதுக்குரிய ஆசனத்துக்கு அலிக்கல்லு தான் போட வேண்டும். தேரமேஞ்ச கல்லு எதுக்கும் எடுக்கக்கூடாது. அது உலகத்துக்கு தீமையை உண்டாக்கும், நன்மை இல்லை. இதெல்லாம் சிற்பசாத்திரம் சொல்லுகிற விதி. இப்ப எல்லாம் இப்படி தெரிஞ்சு செய்கிறார்களாண்டா சிற்பிய கேட்டா சிரிப்பங்கள். ஐயா, எங்களுக்கு ஆண்கல்லும் கண்டுபிடிக்க தெரியல, பெண்கல்லும் கண்டுபிடிக்க தெரியல. அது மட்டும் இல்ல, எங்களுக்கு எது அலிக்கல்லண்டு கண்டுபிடிக்க தெரியவில்லை. சந்திக்கிற கல்லில அடிச்சு போட்டு தாரம் கும்பிடுங்கோ, அவ்வளவுதான். உண்மையா சில சிற்பி சொல்லுவான், நான் கேட்க. ஆனா இந்தியாவிலே மாமல்லபுரத்துல இப்பவும் நல்ல சிற்பிகள் இருக்கிறார்கள், இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. நிறைய முறைப்படி சிற்பசாத்திரத்தை படிச்சு இப்படி இந்த நுணுக்கங்களை பரம்பரையா கண்டுபிடிக்கிற பெரியவர்கள் இருக்கிறார்கள். அப்படி செய்தால் அந்த விக்கிரகம் பேசும், தெய்வாம்சம் கொடுக்கும். அப்ப கல்லில நாருரிப்பது என்பது அது முடியாத ஒரு காரியம். ஆனால் கல்லார் உரித்து என்னையும் தன் கருணையினால், சுவாமி தன் கருணையால என்ன செய்கிறார்? என்னை ஈர்த்து ஆட்கொண்டார். இதுல மாணிக்கவாசகமே சொல்ற ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னண்டா, ஏன் கல்லார் உரித்து என்று சொல்றாருண்டா,
அவர் உண்மையா இந்த வழியில வருவன் என்று அவர் எல்லளவும் சிந்திக்கவே இல்லை. அதான் பிரச்சனை. அவர் மந்திரியாயும் சுகபோகமாயும் பெரிய ராஜகம்பீரத்தோடும் அவர் உலகியல் போக்கிலும் இருந்தவர். இப்படி நீ ஆட்கொண்டாண்டா அவ கல்லில நாடுறா முடியாத காரியம். ஆனா சுவாமினி செய்திருக்கிற அவருடைய கருணையாளி என்று சொல்றேன். இதுல தெரியணும் அவர் எப்படி வாழ்ந்திருப்பார் மாணிக்கவாயும் சுகபோகத்தோட. அவரு இந்த வேயிலே அவர் நினைச்சே பார்த்ததில்லை. அதான் கல்லார் உரித்தன்னு சொல்றேன். கல்லார் உரித்து என்ன என்னையும் அதே போல கல்ல நார் உரிக்கிற முடியாது, இயலாத காரியம். ஆனா நீ அதே போல என்னையும் இந்த கருணையானவர் சுவாமியின் கருணையை நாங்க பிரார்த்தனை பண்ணுவோம். இதுதான் விஷயம். சுவாமியின் கருணை கட இருக்குமா இருந்தால் நாங்கள் எந்த விமோசனத்தையும் பெறலாம். அந்த கருணையால பொன்னார் கடல் பணித்து பெருமானே உன் பொன் போன்ற திருவடிகளை பணியும் படி செய்து. ஏன் சுவாமிய பொன் போன்னு சொல்றோம்? பவுன என்னதான் வெப்பத்தை காட்டி எப்படித்தான் அடிச்சு எவ்வளவுதான் செய்தாலும் அதன் தன்மை மாறாது. செப்பு கலந்து அது வேற, கலந்தால் அது மாறும், அது வேற. தனித்தங்கம் சுத்த தங்கம் என்னதான் செய்தாலும் அந்த தங்கத்தன்மை மாறாது. அதனால்தான் சுவாமிய பொன்னார் திருவடி என்று சொல்றோம். பொன்னார் திருவடி என்று சொல்றது அதுக்குதான் காரணம், தேவாரங்கள் வருது. அப்ப அது என்னென்ன உருவங்களாக மாற்றி தங்கத்தை செய்தாலும் அந்த தங்கத்தின் தன்மை மாறாது. அதே போல சுவாமியின் அந்த திருவடிகளுடைய தன்மை அற்புதம் வாய்ந்தது, அது மாறாது, எப்போதும் சிறப்பு கொடுத்து கொண்டிருப்பது. அப்ப கடல் பணிந்து ஆண்ட பிரான், என்னை ஆண்ட பிரான் அவரை புகழப்பாடவன் புகழப்பாடி மின்னேர் நுடங்கு இடைச்செந்துவர் வாய் வெள்நகையீர். சுவாமி இங்கே மின்னேர் என்றால் மின்னலை ஒத்த, நுடங்கு என்றால் துவழுகின்ற, துவர் என்று சொன்னால் அது பவளத்தை குறிக்கும். அப்ப என்ன நல்ல ஒரு அடி பகுதி. மின்னேர் நுடங்கு இடைச்செந்துவர் வாய் வெண்ணகையீர். பெருமானே மின்னல் போன்ற துவளும் இடையையும் சிவந்த வாயையும் வெண்பற்களையும் உடையவர்களே. உடையவர்களே என்றால் நீங்க வச்சிருக்கிறீர்கள். இதுலேயும் ஒரு அர்த்தநாரீஸ்வர தன்மையை அவர் சொல்லுகிறார். இங்கே மின்னல் போன்ற துவளும் இடையென்றது அம்பிகையினுடைய அம்சத்தை குறிக்கிறார். அர்த்தநாரீஸ்வர அம்சத்தை இதுக்கு கொண்டு வந்து காட்டுறேன். நீங்க பார்த்தா தெரியும், எல்லா இடத்திலையும் சிவனையும் சக்தியையும் சேர்த்துத்தான் இந்த திருத்தொள்ளனம் பகுதியில பாடிக்கொண்டு போறேன். ரெண்டையும் சேர்த்துத்தான் போல்வாடி கருணையை பெறணும் என்றது அவர் காட்டுகிறார். அப்ப மின்னல் போன்ற மிக கொடி போன்ற மெல்லிய இடையுடையவள் அம்பிகை. அவை மின்னல் துவளும் இடையையும் சிவந்த வாயையும், சுவாமியின் கொவ்வைப்பழம் போன்ற வாய், குறித்த உருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பு, சிவந்த இது வெண்பற்களையும். இந்த வெண்பற்கள் என்பது ரெண்டு பேருக்கும் பொதுவானது. சிவந்த வாயும் வெண்பற்களும் அம்பாளுக்கும் சிவனுக்கும் பொதுவான அம்சம். அம்பாளின் வாயும் சிவந்த வாய், இறைவனுடையதும் சிவந்த வாய், செவ்வாய். அதே போல வெண்பற்கள் ரெண்டு பேருக்கும் உரியது. இவை ரெண்டினுடைய பொதுத்தன்மையை காட்டுகிறார். அப்ப அந்த அம்சத்திலே சுவாமி காட்சி கொடுக்கிறார். அவனை இங்கே தென்னா தென்னா என்று தெல்லேனனும் கொட்டோமை. இந்த தென்னா தென்னா என்றால் ஒரு வகையில தென்னாடுடைய சிவன், எந்நாட்டவர்க்கு மறைவா போற்றி தென்னாடுடைய சிவனை போற்றி. எல்லா இடத்துக்கும் சிவபெருமான் கருணைக்கடன் பரம்பொருளாக இருக்கிற போதும் தென்னாட்டுக்கு அவர் விசேஷமான கடவுள். என்ற தென்னாட்டிலேதான் அவர் வந்து 64 திருவிளையாடல்களையும் செய்திருக்கிறார். தென்னாட்டிலேதான் பூமியினுடைய மத்திய ரேகையிலே காலூன்றி நடனம் ஆடுகிறார், திருநடனம் புரிகிறார். தென்னாட்டிலேதான் பாடல் பெற்ற அத்தனை தலங்களும் உண்டு. தென்னாட்டிலேதான் நாயன்மார்கள் பல அற்புதங்களை செய்தார்கள். தென்னாட்டு தலம் அவ்வளவு சியம்பு பெருமையுடைய தலங்களை கொண்டது.
இப்படியெல்லாம் தென்னாட்டினுடைய பெருமையை இங்கே சொல்லாமற் சொல்லுகிறார். தென்னா தென்னா என்று பாடி தெள்ளேனனும் கொட்டோமே. தென்னாட்டுக்கு பெரும் சிறப்பு செய்கிற சுவாமியே, இடம் போன்றிருக்கிறவர்களையும் சிவமயமாக்குகின்ற தன்மை உடையவரே, உன்னுடைய கருணாகர செயலை நினைந்து நினைந்து நாங்கள் திருத்தள்ளேனனும் கொட்டி ஆடுகிறோம். பெருமானே சிவசக்தியாக வந்து எங்களை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுவது இந்த பாட்டு. இந்த கல்லாருரித்து என்பது என்னத்தை காட்டுகிறது என்றால், சிவன் யாரையும் ஆட்கொள்வார். அதாவது சில பேர் சொல்லுவினோம், எங்களுக்கு கடவுள்ல நம்பிக்கை இல்லை, கோயிலுக்கும் பாரதில்லை, எங்களுக்கு பக்தி இல்லை, எங்களுக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை என்று நிக்கிறாக்களையும் சிவன் நினைச்சு ஆட்கொள்வார். அதான் கல்லார் உரிக்கிறது. அப்ப யாரையும் அவர் விடமாட்டார் என்பதை நாங்கள் இந்த கல்லார் உரித்த என்ற சம்பவம், இந்த அடியின் ஊடாக, மாணிக்கவா சுவாமி சொல்ற இந்த அடியின் ஊடாக எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே யாருக்கும் தெய்வீகம் வராது, யாருக்கும் கருணை வராது, சுவாமியுடைய அருள் கிடைக்காது என்று நினைக்க கூடாது. சுவாமி யாரையும் கல்லார் உரித்து செய்கிறது மாதிரி அவர் செய்வார் அந்த வேலையை. இத எல்லாரும் சிந்திக்க வேண்டும் என்பதுதான் அவர் காட்டுகிற மிகப்பெரிய ஒரு விடயம். இந்த பாட்டுல இருக்கிற ஒரு விஷயம் அதுதான். ஆனா முயற்சி செய்யணும். முயற்சி செய்தா பெருமான் அற்புதமார். இப்ப உதாரணமாக இப்ப இந்த திருவாத முற்றோதல்கள் மற்றும் எத்தனையோ பஜனைகள் இதன் ஊடாக கமலாமிஷும் மற்ற பலரும் எங்கெங்கேயோ என்னென்னோ வேயில நின்றாக்கள் எல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இதுக்குள்ள வாரார்கள் என்றால் இதெல்லாம் கல்லார் உரிக்கிற வேலைதான். கல்லுல நார் உரிக்கிறது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா செய்து கருணைக்குள்ள கொண்டு வாரது மிகப்பெரிய ஒரு விஷயம். இதுவும் பெரும் புண்ணியம். ஏனென்றால் ஒரு ஆத்மாவை புண்ணிய வழியிலே சேர்ப்பது என்பது மாபெரும் புண்ணியம். ஒரு ஆத்மாவை புண்ணிய வழின்னு சொல்லக்கூடாது. நான் சொன்னா பின்ன எனக்கும் வந்துட்டு புண்ணிய வழி என்று நான் சொன்னாலும் அது பிள்ளை. இந்த புண்ணியம் பாவம் சொல்லே இல்லாமல் சேர்ப்பது அப்படி சொல்லணும். சிவமாம் வழியில் சேர்ப்பது மிகப்பெரிய ஒரு பணி. தெய்வத்தன்மையாக்குவது சிவத்தன்மை. இப்ப தெய்வத்தன்மையாக்குற வேலையைத்தான் கமலாமிஷும் அவையோடு இணைந்த பெரியவர்களும் பல பேரும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதை நாங்கள் போற்றுகிறோம். இது பெரிய விஷயம். ஒரு 2 பேரை தெய்வத்தன்மை ஆக்கினாலும் அது எவ்வளவோ சுவாமி மகிழ்வாராம். ஆகா, இந்த ஆன்மா இப்படி 2 பேரை தெய்வத்தன்மையாரு கல்ல நார் உரிக்கிற மாதிரி உரிச்சு வேலை செய்திருக்கு. நல்ல ஒரு விஷயம். சுவாமி ஆசீர்வதிப்பார். ஆகவே அதை இந்த இடத்திலே நாங்க சிந்தித்து கொண்டு 10வது பாட்டுக்கு போகிறோம். திருச்சிற்றம்பலம். கனவேயும் தேவர்கள் காண்பு அறிய கனைகளலோன் புனம்பேய் அனவளை தோழியொடும் புகுந்தருளி நனவே என பிடித்து ஆட்கொண்டவா நயந்து நெஞ்சம் சினம்பேல் கண்ணீர் மல்க தெள்ளேனம் கொட்டாமே. சுவாமி கனவேயும் தேவர்கள் காண்பு அறிய கனைகளலோன். திரும்பவும் பாருங்க, ஒவ்வொரு பாட்டிலையும் சுவாமியினுடைய அனாதி பழமையை சொல்கிறார். இந்த ஹரி, தேவன், இந்திரன் ஒருவருக்கும் சுவாமி எட்டாதவர் என்ன? உண்மையில இந்த திருத்தள்ளனம் பாடல் முதல் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு பாட்டிலையும் சுவாமியினுடைய அனாதி பழமை என்றா சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்கண்டு இருக்கிற அந்த பழமையை சுட்டிக்காட்டு. அது என்ன? எங்கட பரம்பொருள் இவ்வளவு பெருஞ்சிறப்புடையவர். எங்கட பரம்பொருள் லேசான பரம்பொருள் அல்ல, மிக மகோன்னதம்மா இந்த பரம்பொருள் என்பதை காட்டுவது மாணிக்கவா சுவாமிகளுடைய மிகப்பெரிய சிந்தனை. இப்ப இதுலயும் சொல்லுகிறார், கனவேயும் தேவர்கள் காண்பரிய கனைகளோன். சுவாமி கனைகளோன் என்றது ஒலிக்கின்ற கடலை அணிந்திருப்போர். சுவாமியினுடைய திருப்பாதங்களிலே எப்பவும் சதங்கை இருக்கும். ஏனென்றா அவர் நடனத்தில விருப்பமான சுவாமி, எப்போதும் நடனமாடிக்கொண்டிருக்கிற சுவாமி.
பூதகணங்கள் புடைசூழ, திருநந்தி தேவர் மத்தளம் வாசிக்க, இன்னும் எத்தனையோ பேர் இசை நாட்டியங்கள் இசைய, கைலாய வாத்தியம் உங்களுக்கு தெரியும். கைலாய வாத்தியத்தை கொஞ்சம் நேரம் கேட்கணும். கேட்டா உங்களோட புலன் எல்லாம் அப்படியே ஒடுங்கிடும். நாதஸ்வரம் நாங்கள் மங்கள இசை என்றோம். ஆனா இந்த கைலாய இசை பஞ்சவாத்தியம் அது இசை கேட்க எங்களை அறியாம சும்மா எங்களோட இதயத்தை சுவாமிகிட்ட கொண்டு போயிடும். அதான் கைலாய வாத்தியம். அந்த கைலாய வாத்தியம் அது நான் சிந்திக்க வேணும். அதுக்கேற்றபடி சிவன் அழகான சத்தம் ஒலிக்கின்ற அந்த கடலை அணிந்து, அவர் வீரக்கடல் அணிந்திருக்கிறார். சிவபெருமான் வீரக்கடல். அந்த வீரக்கடல் அசைந்தாடும். முருகப்பெருமானும் அப்படித்தான், சிவனும் அப்படித்தான். அப்ப அந்த கனைகடலோன் என்றால் ஒலிக்கின்ற கடலை அணிந்திருப்போன் அந்த சுவாமி கனவேயும் தேவர்கள் காண்பறிய. தேவர்களை கனவில கூட காண முடியாது என்று குறிப்பிடுகிறார். முன்னுக்கெல்லாம் தேடி அடிமுடி தேடி அப்படியெல்லாம் முயற்சி செய்து கண்டுபிடிக்கல என்று சொல்லிக் கொண்டு வந்தவர் மாணிக்கவாசக சுவாமிகள். இங்க வந்து ஒன்று சொல்லுகிறார், கனவிலே காண முடியாண்டாப்பா அந்த சுவாமி இந்த பெருமை என்ன போய்க்கு பாருங்க. சரி, நேரதான் காண இயலாது, கடும் முயற்சி செய்து அடிமுடி தேடி அப்படி இப்படி எல்லாம் செய்தும் காணலா போச்சு, சிவபூஜை செய்தும் காணலா போச்சு, எத்தனையோ காரியங்கள் நல்லா பாடியும் காணலா போச்சு. சரி, கனவிலையாவது வந்து ஒருக்கா காட்டுறப்பா. கனவில கூட தேவர்கள் கண்டறியாத அனாதி பழமை சிவம் என்பதை இதிலே காட்டினார். அவை பெருமானே கனவேயும் தேவர்கள் காண்பறிய பெருமணி. அப்படி இருக்கிற பெருமான் புனம் வேய் அனவளை தோழியோடும் புகுந்தருளி. இந்த புனம்பேய் அன என்றது காட்டு மூங்கிலி ஒத்தன்றது பொருள். புனம் வேய் அன, இந்த வே என்றது மூங்கிலை, காட்டு மூங்கிலி, சும்மா ஊர் மூங்கில் அல்ல, காட்டு மூங்கிலி ஒத்த. அது மட்டுமல்ல, வளைத்தோழியோடு வளையலை அணிந்துள்ள தோள்களுடைய உமாதேவியாரை இங்கு குறிப்பிடுகிறார். இங்கேயும் அந்த அர்த்தநாரீஸ்வர தன்மையை மாணிக்கவாசக சுவாமி காட்டு. சிவமின்றி சக்தி இல்லை, சக்தி இன்றி சிவம் இல்லை, பிரிச்சு பார்க்க கூடாது. ரெண்டும் சேர்ந்தாத்தான் மோட்சத்தை கொடுக்கும், ரெண்டும் சேர்ந்தாத்தான் எல்லா திருவருளையும் கொடுக்கும். அந்த இதை இந்த இடத்திலேயும் காட்டுகிறார். அப்ப காட்டு மூங்கிலி ஒத்த வளையலை அணிந்துள்ள இந்த காட்டு மூங்கில் என்று ஏன் சொல்லுகிறார் என்றால், இது உண்மையிலே காட்டு மூங்கிலுடைய நிறம் கரும்பச்சை நிறம். நான் நுவரெலியாவுக்கு போகிற போது வழியிலே பார்த்திருக்கிறேன், கருமூங்கில்கள் பெரிய நுரைய நிற்கும். இந்த கருமூங்கில் என்றது பச்சை நிறம், கற்றும் பச்சை, மரகத பச்சை. மதுரை மீனாட்சி அம்மனுடைய அதே நிறம். அம்பாள் மரகத பச்சை என்பதை காட்டுகிற ஒரு அம்சம்தான் இந்த காட்டு மூங்கில் போல. அதான் நல்ல உவமை. மற்ற மூங்கில் வேற, மஞ்சள் கலர், அது வேற. இது அதான் அவர் சொல்லுகிறார், புனம்பேய் அன காட்டு மூங்கிலி ஒத்த அந்த மரகத பச்சை நிறத்தில் இருக்கிற, கைகள்ல வளையல்களை அணிந்திருக்கிற, நல்ல தோள்களை உடைய உமாதேவியார் புகுந்தருளி. அவரும் எழுந்தருள வேணும். தனிய சிவம் வந்து ஒன்றும் செய்யலாது. அந்த உமையம்மையாரும் வர வேண்டும். வந்து நனவே என்னை பிடித்தாட்கொண்டவா. கனவிலே கண்டறிய முடியாத சுவாமி என்ன நனவில வந்து என்னை தடுத்தாட்கொண்டார். அம்பாள் சைதமாகத்தான் வந்து தடுத்தாட்கொண்டார் என்று இங்கே குறிப்பிடுகிறார். அப்ப அம்பியனுடைய கருணை இல்லாமல் நான் எந்த சாதனையையும் படைக்கவில்லை என்பது மாணிக்கவாசக சுவாமியினுடைய அடிச்சு சொல்லுகிற ஒரு பகுதி. நனவே என்னை பிடித்து ஆட்கொண்டவா நயந்து நெஞ்சம். நான் அதை நயந்து விட்டேன். அந்த அற்புதத்தை நினைத்து நான் உன்னை விரும்பி விட்டேன் சுவாமி. விரும்பி சினம்பேல் கண்ணீர் மல்க தெள்ளேனம் கொட்டாமோ. சினவேல் கண் என்றால் பகைவர் மீது சினந்து எறிகிற வேலை ஒத்த கண். இங்கே இன்னொரு சிறப்பை
அது சிவனுக்கும் பொருந்தும், அம்பிகைக்கும் பொருந்தும். சுவாமி பகைவர் மீது சினந்து கண் பார்வையால் எறிந்த உடனே எல்லாம் எரிஞ்சுது. திரிபுரங்கள் எரிச்சே தெரியும். அம்புவில்லாம் சுழட்டி எறிஞ்சு போட்டு தேரும் ஆகாது பிள்ளையார் அறுத்து விட்டார். அப்ப அதுவும் ஒன்றும் செய்ய இயலாது. முப்புறங்களை நோக்கி சிரிப்பு புன்சிரிப்பு சிரித்து கண் பார்வையை உக்கிரமாக பார்த்தார். பார்த்த பார்வையிலே முப்புறங்களும் எரிந்து நீராயின. என்னத்தை காட்டுகிறது? இறைவனுடைய திருக்கடைக்கண் பார்வை அது அருள் பார்வையாகவும் வரலாம், மாறி வினை கருக்கும் பார்வையாகவும் வரலாம். இங்கே மாணிக்கவாசக சுவாமி சொல்லுகிறார், சிவனுடையதும் சக்தியினுடையதும் அந்த பார்வை வினைகருக்கும் பார்வையாக வர வேண்டும். பகைவர் மீது சினந்து எறிகிற வேலை ஒத்த மாதிரியான பார்வையாக வர வேண்டும். அந்த வேல் வந்து குத்தின உடனே மாமரத்தை வேல் கூறாக்கே இல்லை, வேலினுடைய நுனி பட்ட உடனே மாமரம் 2 கூறா போச்சு. வேல் மாமரத்தை பிளந்தது சொன்னா பாவம், பிழை. கந்த புராணத்தின்படி பாவம் சொல்லி போடக்கூடாது, பெரும் பாவம். ஏன்? வேல் ஞானாசக்தி. ஞானாசக்தியினுடைய கூர் வந்து பட்ட உடனே அஞ்ஞானம் பறந்து விடும், பிளக்க தேவையில்லை. அதனுடைய நுனி பட்ட உடனே மாமரம் 2 கூறா போச்சு, சேவலும் மயிலா மாறிட்டு அஞ்ஞானம் பறந்துடும். அப்ப வேல் ஞானாசக்தி. அப்ப சிவநம்பிகையினுடைய பார்வை பகைவர் மேலே அம்பில தொடுக்கறிகிற அந்த வில்ல தொடுத்தறிகிற அம்பு மாதிரி கூறாக போய்பட்டால் எந்த வகையான வினைகளும் நீராகி போய் ஞானம் உண்டாகிவிடும். ஆகவே எதை சொன்னார்? சினம்பேல் கண்ணீர் மல்க. அப்படி ஒரு பார்வையை சுவாமி தந்து என்னை ஆண்ட அந்த பெருமையை, தெய்வாம்ச நிலையை உருவாக்கிய சிறப்பை நான் வியப்படுகிறேன். அதையெல்லாம் சொல்லி சொல்லி தெள்ளோணம் கொட்டுங்கோ பிள்ளைகளே என்று சிறப்பாக எடுத்து சொல்லுகிறார். ஆகவே இந்த இடத்திலே இந்த நனவில் வரும் அனுபூதி கனவில் வருவதை விட மேலானது என்பதையும் காட்டுகிறார். கனவில கூட தேவர்கள் கண்டறிய முடியாத சிவனை நனவிலே அம்பியோடு வந்து என்னை ஆட்கொண்டு அத்தனை சிறப்புகளையும் செய்த அந்த அனுபூதி நிலை, இந்த அனுபூதியைத்தான் கந்தர் அனுபூதி சொல்லுகிறது. கந்தர் அனுபூதி 51 பாடலையும் படிக்க படிக்க ஞானவாசம் வீசிக்கொண்டே இருக்கும், எந்த வினைகளும் கருகும். அது முருகப்பெருமானுடைய அருளோடு அருணகிரிநாதர் பாடியது. இங்கேயும் அனுபூதி நிலையிலே அந்த சிறப்பு உண்டாகும் என்ற பெருமையை இந்த 10ஆம் பாட்டிலே சொல்லுகிறார். ஆகவே நாங்கள் வழிபாடு செய்கிற போது சிவத்தோடுதான் சேர்த்து வழிபாடு செய்ய வேண்டும், சக்தியோடு சேர்த்து வழிபாடு செய்ய வேண்டும். சிவம் சக்தி 2ம். அந்த பெருமானுடைய விழி எங்களுடைய வினைகளை கருக்கிறது போல பார்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி வேண்ட வேண்டும். இந்த சிறப்புகளை இந்த பாடலிலே சொல்லி பெரும் தனித்துவத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த நிலையை நாங்கள் மீண்டும் சிந்திக்க வேண்டும். கனவேயும் தேவர் காண்பு அரிய கனைகளோன் புனல்வே அனவளைத்தோழியோடும் புகுந்தருளி நனவே என்னை பிடித்து ஆட்கொண்டவா நயந்து நெஞ்சம் சினம் வேல் கண் நீர் மல்க தெள்ளேணம் கொட்டாமே என்று நாங்களும் கொட்ட வேண்டும் என்று கூறி பெருமானுடைய திருவருளோடு இந்த அளவிலே இன்றைய தெய்வீக விரிவுரையை நிறைவு செய்து மீண்டும் நாங்கள் திங்கட்கிழமை சந்திப்போம் என்று கூறி, நாளைய தினம் நான் பயண நிலையிலே இருப்பதால் வேலைத்தளத்துக்கு நேரம் பெற மாட்டாது. ஆகவே நாளை மறுதினம் திங்கட்கிழமை தொடர்வோம் என்று பிரார்த்தனை பண்ணி, பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணி இவ்வளவிலே இந்த திருவாசக விரிவுரை நிறைவு செய்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விரியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. திருச்சிற்றம்பலம். இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம். மிக 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 அருமையா ஐயா, மிகவும் நன்றி. எங்களுக்கு இந்த கற்பனைக்கு மட்டாத நிறைய விஷயம், இந்த கருங்கல்ல பற்றி இன்றைக்கு தான் கேள்விப்பட்டேன். நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியும்.
அவ்வளவு அருமையான விடயங்களை எங்களுக்கு தந்து எங்களை வந்து வேற உலகத்துல கொண்டு இவ்வளவு நேரம் வச்சிருந்த நீங்கள் அவ்வளவு அருமையா இருந்தது. மிகவும் நன்றி. நீங்கள் இதை சொல்ல சொல்ல இப்பதான் உங்கள்ட்ட கந்த புராணத்தையும் எங்களுக்கு எடுத்து ஒதுங்கோன்னு சொல்லணும் போல எனக்கு ஒரு அவ்வளவு திருவருள் இருந்தால் நாங்கள் எல்லாரும் கலந்து பயன்பெறுவோம். தொடருவோம். திருவாசகம் முடிய சிந்திப்போம். நல்ல விஷயம். நாங்கள் தொடருவோம். ஓகே, நன்றி. ஒரு 10 நிமிஷம் எங்களுக்கு ஒரு அடுத்த 10, 20, 15 நிமிடங்களில் எங்களுக்கு வேற வகுப்பு இருக்கிறபடியா யாராவது உங்களோட கருத்துகள் கேள்விகள் ஏதாவது கேட்கலாம். எல்லாரும் அன்மியூட் பண்ணுங்க. நான் எல்லாரையும் மியூட் பண்ணி வச்சிருந்தேன்னா அன்மியூட் பண்ணிட்டு யாராவது கதைக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். உண்மையா இருந்தது கமல்நாசர். எங்களை எல்லோரையும் கைலாயத்துக்கு அழைத்து செல்வது போல இருந்தது. எங்களுக்கு ஒரு பிரமை. மணிவாசகர் பெற்ற நான் பெற்ற இன்பம் பெருக வையம் என்று நீங்கள் பெற்ற இன்பத்தை எங்களுக்கும் பகிர்ந்தளித்தீர்கள். மிகவும் நன்றி ஐயா. இனிமையாக இருந்தது. எந்த சந்தேகமும் இல்லை. நிறைய கருத்துக்களை எங்களுக்கு அள்ளி வழங்கியமைக்கு உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் நன்றாக அமைய இறைவன் அருள் புரிவார். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. நன்றி. எனக்கு உண்மையா கடும் வேலை இயலாது என்னென்றால், ஆனா நான் இந்த திருவாசகத்தை சொல்ல வலிக்கிட்டோன்னு என்னை அறியாம எனக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரும். ஏனென்றா உங்களுக்கு தெரியும், வியாழக்கிழமை புதன்கிழமை காலமை போய் லெக்ஷன் டியூட்டியில பொட்டிகள் எல்லாம் இஷ்யூ பண்ணி பேர்ந்து அடுத்த நாள் பின்னேரம் போய் பொட்டிகளை போறோம். இரவிரவா நித்திர தூங்க நித்திர கண்மூடையிலாது என்றதென்றால் எண்ணி அடுத்த நாள் மத்தியானம் 12 மணி முடிவை அறிவிச்சிட்டு பேர்ந்து வந்து இரவு முழுக்கல நித்திரை இல்லாம பயணம் செய்து காலமை வந்து 1 மணித்தியாலம் இல்ல முழுகிட்டு கோயிலுக்கு போய் கும்பம் வச்சு பூஜை செய்து சுவாமி ஊர்ல சுவாமியை சுத்தி எல்லாம் முடிச்சு வந்து ஏதோ இதை தொடர்ந்து என்று சொன்னா ஏதோ பெருமானுடைய திருவருள் என்று சொல்லணும். ஏனென்றால் தொடர்ச்சியான உடம்பு அலுப்பின் மத்தியிலும் திருவாசகத்தை தொடங்கினோடனே அந்த அலுப்பு எங்க போகுதுன்னு தெரியல. எல்லாம் சுவாமியுடைய நன்றி. எங்கண்ட அந்த வகுப்பை எடுத்து முடிக்கணுமென்று நீங்கள் அவ்வளவு விடியவும் உங்களோட இதுல பார்த்தேன். நீங்கள் கோயில்ல அவ்வளவு அழகா பூசை செய்திருந்த நீங்கள். அப்ப அதுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இதுதான் உங்களுக்கு முக்கியம் என்று சொல்லி எங்களுக்கு வந்தத அந்த உணர்வுக்கு நன்றி ஐயா. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கேட்குதோ இல்லையா? அனைவருக்கும் வணக்கம். அருமையான சொற்பொழிவு ஐயா. நான் ஒரு சொற்ப நேரம் தான் கேட்டேனா, முன்னேற்பாடு இல்லாத மகனாயிட்ட போயிட்டு திருப்பி வந்து கேட்டேனா பூரணமா கேட்கல. ஆனா எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு தெளிவு உலகத்துல இருந்து உங்களோட கணியில ஒரு தெளிவான குரல் உண்டு, ஒரு தெய்வீக தன்மையான ஒரு குரல். மிக்க மிக்க மகிழ்ச்சி. பெருமான் முருகன் எனக்கு இதையும் கேட்க வைத்திருக்கிறார் நான் நினைக்கிறேன். நன்றி நிர்மலா அம்மா. இவ ஐயா சுவிஸ்ல இருக்கிறவா. அவ நான் நேற்று தொல்காப்பிய வகுப்புல சும்மா நான் யாருக்கோ இதை பற்றி கதைச்சு கொண்டிருந்தேனா. அப்ப இதுல 2-3 பேர் கேட்டுட்டு ஐயோ திருவாசகம் இப்படி ஒரு வகுப்பு கண்டு இருக்குதான்னு கேள்விப்பட்டு ஒரு 3-4 பேர் இதுல வந்து நிக்கிறேன் ஐயா. எனக்கு நான் திருவாசகம் நான் பூஜையில வேற பாட்டுகளை படிக்கிறேன்னா திருவாசகம் படிக்கணும்ன்றதான் ஐயனுடைய விருப்பமா இருந்தது. அதுல இருந்து நான் பூஜை நேரத்துல 2-3 திருவாசகம் படிப்பேன். ஆனா கருத்துகள் தெரியாது, சும்மா படிக்க. அது நேற்று உங்கள் மூலம் எழுதி இருக்கேன். தொடர்ந்து வாங்கோ. நல்ல இதுகளை பயணப்பெறுவீர்கள். நீங்கள் நல்ல பயணப்பெறுவீர்கள். என்ன புலவர் ஐயாவுக்கு மிக்க மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும். இந்த அளவு எல்லாம் கழிந்து போய் உங்களுக்கான ஒரு என்னண்டு உயர் பதவி ஏற்றி வரும் தருணத்துக்கே பார்த்து கொண்டிருக்கிறார். அவ்வளவு. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நான் புஷ்பகாந்தி. வணக்கம் ஐயா. இன்றைக்கு திரு கார்த்திகை விரதம் தானிய முருகன் அப்ப போய் அபிஷேகம் பார்த்து சுவாமி ஊர்வலம் எல்லாம் பார்த்துட்டு வர கொஞ்சம் பிந்தி போச்சு. ரெண்டாலும் ஓடி வந்து உடனும் நான் இதை ஓன் பண்ணி கேட்கறது. அருமை ஐயா. அந்த கைலாச வாத்தியம் இன்றைய தான் நிறைய விஷயம் எனக்கு அந்த கருங்கல்லில இருந்து அது கொஞ்சம் தெரிஞ்சது. ஆனா கொஞ்சம் மறந்து போனேன். அது ஓகே ஐயா. அந்த கைலாச வாத்தியம் சொன்னீங்களா, அப்ப அதுல என்னென்ன வாத்தியங்கள் அதுல வருது ஐயா?
கேட்கவே இந்த உடம்பு இருக்கா புல்ல அரிச்சுது அந்த அது கைலாயம் சைவத்துல சொல்லிய கேட்ட போட்டு உடனே இருக்கிறேன் உங்களுக்கு புஷ்பாண்டி அம்மா சைவத்துல போட்டு இருக்கிறேன் ஐயா அந்த வாத்தியங்களோட பேரை சொல்லட்டும் சைவத்துல போட்டிருக்கேன் அந்த யூடியூப் எல்லாரும் கேளுங்க நல்லா இருக்கு யூடியூப்ல இருக்குது கைலா வாத்தியம். முக்கியமாக இந்த குழல் மற்றது செல்லரி சங்கு உடுக்கு பேரிகை எல்லாம் சேர்ந்த அந்த பஞ்சவாத்தியம் தான் அந்த கைலாய வாத்தியம். அஞ்சும் சேர்ந்து இயற்கைக்கு எந்த புலனும் வேறு எங்கேயுமே போகாது. அது அப்படியே அந்த சிவன் நடனம் ஆடுறது அங்க நெஞ்சில நடனம் நடராஜ நடனம் நெஞ்சில நடந்து கொண்டிருக்கும் கைலாய வாத்தியம் அடிக்கைக்கு. நடராஜ பெருமான் நெஞ்சில நடனம் ஆடுவார், நீங்க பார்க்கலாம். அது இன்றைக்கு அந்த கைலாய வாத்தியம் ஒன்று இருக்குதுன்றத இன்றைக்கு தான் அறிஞ்சேன் உண்மையா அற்றுமே அது கைலாய வாத்தியம் ஐயா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மாதிரியா கீரிமலை சிவன் கோயில் கும்பாபிஷேகம் 4-5 வருஷத்துக்கு முதல் இந்தியாவில வந்து வாசிச்சவன். கெண்டி மேளம் கெண்டி மேளம் வேற கைலாச வாத்தியம் வேற. அது அப்ப நான் வந்தேன் கீரிமலை கும்பாபிஷேகத்துக்கு கைலாச வாத்தியம் அங்க இப்ப என்ன லண்டன் கனடா வழியும் இந்த கேரளா ஆக்கள் ஒரு வகை ஒரு தாளம் போடுற மாதிரி ஒரு வாத்தியத்தை வாசிச்சு அது எங்க நாதஸ்வரமே இல்லாத ஒரு வாத்தியத்தை கொண்டாந்துட்டாங்க. அப்ப இங்க லண்டன் உள்ள கோயில் எல்லாம் செண்டிமேளம் அது ஒரு கிட்டத்தட்ட இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி டான்ஸ் ஆகிற பேட்டர்ன்ல போய் கொண்டிருக்கோம். அது நாங்க நாதஸ்வரம் வைக்கணும்ட்டு இந்த கோயில் எல்லாம் நாங்க அடிபடுறோம். தொடர்ந்து வந்தோன்னு இருக்குது. கனடாவில என்னன்னே தெரியாது. உங்களோட உண்மைப்படி சரியான ஆல்பம் இன்னைக்கு பேசினீங்க, பல கருத்துக்கள். அதுல அந்த அர்த்தநாதீஸ்வரருக்கு கல் எடுக்க அது அரவாசி பெண்ணண்டபடியா தேடி தெரிஞ்சு சில கல்லுகள் அப்படி சேர்ந்து இருக்குமா, அரவாசியா இருக்குமா. சரியான கஷ்டம். அப்ப அர்த்தநாதீஸ்வரரை அரை ஆண் கல்லு அரை பெண் கல்ல செய்வாங்களாம் அந்த காலத்துல. இப்ப எப்படி இருக்கோ தெரியாது. அந்த கல்லு அப்படி தேடி தெரிஞ்சு எடுப்பினமா. அப்ப அலிக்கல் ஹரிகர வடிவம் விஷ்ணு பாதி சிவன் பாதி பிரச்சனை இல்லை. அது ஒரு ஆண் கல்லிலேயே 2 வருஷத்தையும் செதுக்கி எடுக்கலாம். ஆனா அர்த்தநாதீஸ்வரர் எடுக்கிற கஷ்டம், அது அபூர்வமா கிடைக்கும். லிங்கம் சுயம்பி லிங்கம் கடற்கரையில எங்கேயோ போய் எடுப்பினமாமா. அப்படி அந்த மாதிரி இதே கஷ்டமான இது லிங்கம் கூட இது அண்டி எடுக்கிற இல்ல, அங்க கடற்கரையில உருண்டோண்டு வருவா. எனக்கு அந்த பேர் தெரிய இல்லை. நான் எங்கட சைவப்புலவர் செல்லத்துறை ஐயாட்ட சொல்லி எங்கட கோயில் சமாதிக்கு குருநாதற்ற உத்தரவு, சமாதிக்கு மனுஷர் செய்த லிங்கம் வைக்க வேண்டாம் என்ற சுயம்பு லிங்கம் தான் வைக்க சொல்லி. அப்ப நான் மாணிக்க கங்கையில முழுகி நான் அடியேன் ஒரு லிங்கம் கையில எடுத்தேன். நான் அந்த லிங்கம் உண்ட வச்சு மிச்சம் செல்லத்துறை ஐயா 6 லிங்கம் காசிலேருந்து உணர்ந்தவர், தானே கங்கையில முழுகி எடுத்து உணர்ந்தவர். அது இப்ப எங்கட 8 லிங்கம் நடுவில நாப்ப சுவாமிக்கு ஒரு காசி லிங்கம் சுற்றி 8 லிங்கம் வச்சிருக்கு. அப்பப்பாக்கும் ஒரு லிங்கம் வச்சிருக்கிறோம். இப்ப அவரும் குரு அப்ப அது சுவாமியை சொல்லி போட்டு சதுர ஆவுடையார் வைக்க வேணும் காசிலிங்கம் தான். அதாவது காசிலிங்கமும் ஏதோ மனிதர் செய்யாம தானே உருவான லிங்கத்தை வைக்கும். அப்ப எல்லாம் கங்கையில வந்த சுயம்பு லிங்கம் தான் வச்சிருக்கேன். நான் கமலா மிஷின் கிளாஸ் போன 3 கிழமை நான் இந்தியாவில நிக்கிறேன். எங்க திருச்செந்தூர் இது சூரன் போரும், நேற்று சிதம்பரம், முந்தின நாள் காளகஸ்தி. 3 காளகஸ்தி கோயிலுக்கும் போயிட்டு அதுவும் பெரிய ஆச்சரியமான கோயிலா இருந்துச்சு. அவ்வளவு கருங்கல்ல கட்டிருக்கிறாங்க. அந்த இது கொடித்தம்பம் கிட்டத்தட்ட 1 பென உயரத்துக்கு கருங்கல்லால செய்திருக்கிறாங்க. அது எப்படி 1 பென உயரத்துக்கு செய்து உயர்த்தினமோன்றது ஆச்சரியம். சும்மா ஒரு கல்லுண்ட தூக்குறதுக்கு இந்த காலம் நாங்கள் கிரைனை போட்டு இதை போட்டுதுன்றோம். அந்த காலம் எலக்ட்ரிசிட்டியே இல்லாத காலத்துல அந்த பார்த்து நான் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் இந்த கொடித்தம்பத்தை பார்த்தோன்னு ஏன்னா கருங்கல்லால செய்திருக்கிறாங்க. அப்போ ஒரு ஜாயிண்ட் ஒன்றுமே இல்லை. அப்போ பெரிய இந்த இதெல்லாம் நாங்க நினைச்சு பார்த்தால் ஆண்டவன் யார் உள்ளவோ ஏதோ தெரியல. அந்த எவ்வளவு இதா இருக்கு. உருட்டி செதுக்கினாங்க பேந்து எப்படி அதை நிமித்திரன்ற யோசிக்கணும். ஒரு உடைவு வந்தால் அது பாதிக்கலாது. உடைவு வந்தால் அது எவ்வளவு இது அது வேளாத மனிதனால செய்ய இல்லாத காரியம் தான் சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கு. எல்லாம் இந்தியா சிற்பங்கள் எல்லாமே
சும்மா ஒரு கருங்கல் கோவில் சின்ன கட்டத்துக்கு நாங்க பிள்ளையார் செய்த கல்லை தூக்கி வைக்க 10 பேர் தேவைப்படுது. இப்படி எப்படி செய்தாங்கன்னு தெரியல. அது உண்மைப்படி ஆச்சுன்னா அதை நீங்க சொல்ற மாதிரி சயின்ஸ்ன்றது சமயத்தோட கம்பேர் பண்ணிக்க நத்திங், ஜீரோன்னு தான் சொல்லுவோம். எங்களோட சமயம் எவ்வளவு உயர்ந்து நிக்குது ஐயா. தென்னாண்டு சொல்றது தென்னாட்டிலே அது சிவன் அது சில பேரை தானே பிறப்பிச்சு செய்திருக்கு. அதான் உண்மை. நாங்க நினைச்சு செய்ய இப்ப நேற்று கங்கா கொண்ட சோழேஸ்வரத்திலே அன்னாபிஷேகம். காலையில இருந்து தொடர்ந்து இவ்வளவு அன்னத்தை அபிஷேகிச்சு அபிஷேகம் பண்ணி அவ்வளோத்தையும் இவ்வளவு சனத்துக்கு கொடுத்து என்ன பக்குவமா செய்யறாங்க. எல்லாம் செம்பரத்திலே நடந்துச்சு, எல்லா கோயிலையும் அன்னாபிஷேகம் ஒவ்வொரு இத்தனை இதே. அது அரிசியே பெரிய ஒரு எங்கட வேல் மாதிரி அப்படியே கொட்டி இருக்கிறாங்களே. அந்த அவிக்கும் போது உள்ள அரிசியை நான் பார்த்தேன். நான் எக்கச்சக்கமான கிட்டத்தட்ட 50-60 அடிக்கு அரிசியை குவிச்சிருக்கு அன்னாபிஷேகம் செய்தது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆக்களை கொடுக்கறதுக்கும் இன்னும் அது என்ன மாதிரி செய்தாங்களோ அந்த காலம் பெரிய ஆச்சரியமா தான் இருக்குது. நல்ல தரிசனம். இந்த முறை நாங்க அடுத்த கிழமைக்கு வந்துடுறோம். கமலா 2 நேரம் அடிச்சவன் நான் ஆன்சர் பண்ண இல்லை. இந்த இதுல டிராவல்ல இருந்த ஓகே. வேற யாராவது கதைக்கிறாண்டா ஒரு 2 மினிட்ஸ்ல கதைங்க. உங்களுக்கு அடுத்த வகுப்பு இருக்குது. வேற யாராவது? வணக்கம் ஐயா, நான் நட்டியூர் சந்திரிகா. அருள் அப்படி உங்களோட முகத்திலேயே அருள் அப்படியே தெரியுது. அது எங்களுக்கு திருப்பி பிரதிபலிக்கிற மாதிரி நல்லா இருக்கு. இந்த ஓசையில நீங்க கதைக்கிறதுக்கே அது அருள் தான் வேணும். நல்லா இருக்குது. எங்களுக்கு கமலாமாவால கடவுள் அனுப்பி இருக்கிறா. எல்லாருக்கும் அருள் குருவருள் திருவருள் எல்லாம் கிடக்கிறது. நீங்கள் ஒரு இரவு சொன்னாலும் ஒரு போட மாட்டேன். அவ்வளவு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எப்படி சொல்றேன்றே தெரியாது. கமலநாதன் ஐயா மிக்க நன்றி மட்டும் இப்ப சொல்லி போட்டு வைக்கின்றேன். நீங்க நல்லா இருந்து ஆசீர்வாதம் உங்களுக்கு போதும். திருவருள் ஐயா மிகவும் அருமையா இந்த மடை திறந்த வெள்ளம் போல எங்களுக்கு எல்லா அது இதை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் எங்களுக்கு தெரியறதுக்கு தான் இன்னுமே அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போற மாதிரி எங்களுக்கு இருக்குது. அது மிகவும் நல்லா இருக்கு. அப்புறம் இது போல இந்த திருப்பகவிலையும் வருது இல்ல, ஒரு எல்நாள் பிறக்கும் பாட்டுல கூட கல்நாள் இழுத்த என் மண்ணான்னு எனக்கு வரும் அந்த பாட்டுலயும். அப்புறம் எனக்கு இன்னொரு என்ன நெஞ்ச கணக்கல்லும்னா அதுவும் அந்த அர்த்தத்துலதான் நெஞ்ச கந்தர் அனுபூதியில. அதே மாதிரி தினியான மனோசிலை மீது ஒண்ணுதான் அணியா அரவிந்தம் அரும்பும் போதோ அதுவும் இதே அர்த்தத்தோட தானே ஐயா வருது. அப்படித்தானே ஐயா? தினியான மனோசிலை மீது ஒண்ணு சுட்டி காட்டுறா. இதுலதான் அவர் அழுத்தி சொல்றார் கல்நார் உரிக்கிறது. அது நம்ம மனசு கல்லாட்டம் இருக்கு. அதை உரிக்கிறதுக்கு பெரிய அது திருவருள் இருந்தாதான் நமக்கு கிடைக்கும். அப்படிதானே ஐயா? நன்றி ஐயா. நன்றி. நன்றி. அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்திற்கும் எங்கள் ஆனந்தி அம்மாவிற்கும் தலைவர் கமலநாதன் ஐயா அவர்களுக்கும் இதில் கலந்து கொண்டு ஏறத்தாழ 30 பேரு கிட்ட இதுல இருந்தவ இப்ப 21 பேர் தான் இருக்கணும். எல்லாரும் போட்டினம். இதில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து சிவன் அடியார்களுக்கும் எமது வணக்கத்தை தெரிவிப்பதோடு இத்துடன் இந்த திருவாசக விரிவுரை வகுப்பை முடித்துக்கொண்டு நாளை இல்லை திங்கட்கிழமை மீண்டும் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். வணக்கம் ஐயா. நன்றி. நன்றி அம்மா. நீங்களும் பெருமாளுடைய திருவள்ளோடு நீண்ட ஆயுளேஸ்வரியம் தானியம் போல் சில செவ்வாய்க்கும் கூட நிறைவா இருக்க பிரார்த்தனை பண்ணுகிறோம். மீண்டும் சந்திப்போம். பெரம்பலூர் திருவள்ளூர் பேசினது பதிவில்லை இல்லையா? இருக்கு. நீங்க யூடியூப் நான் தாரேன். நீங்க அப்புறம் பாருங்க. தொடர்ந்து பாகவத வகுப்பு இருக்குது. நிக்கிறார்கள் நில்லுங்க. என்ன சொன்னீங்களோ ஐயா? இல்ல